உன்னில் என்னை தேடுகிறேன். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற குரல் ஒலிக்க, தன் கழுத்தில் ஏறிய மாங்கல்யத்தில் பார்வையை பதித்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு மாங்கல்யத்தில் விழுந்தது. அடுத்த துளி உருண்டு மூன்றாவது முடிச்சிட்டு கொண்டிருந்தவனின் கைகளில் விழ, மாங்கல்யத்தில் விழுந்த துளியைக் கண்டே பல்லை கடித்தவன் இதில் இன்னும் ஆத்திரம் தலைக்கேற, ஏற்கனவே இருந்த கோபத்திற்கு இது எரிகின்ற தீயில் எண்ணெய் விட்டது போல் இருக்க, அவள் காதோறும் குனிந்து தன் வேக மூச்சோடு, நீ ஏண்டி அலற, நான் தான் அழணும் என்றான். வார்த்தைகளை கடித்து துப்பி அவன் பேச்சுக்கு எந்த எதிர்வினையும் காட்டாது அமர்ந்திருந்தவள் மெல்ல தலை நிமிர, அங்கு டிஜிட்டல் பேனரில் மணமக்கள் பெயர்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. முதலில் விஹான் வெட்ஸ் ஆருஷா என்றும் பல வண்ணங்களில் அழகிய வடிவங்களில், அடுத்து சிறு இடைவெளி விட்டு அரவிந்த் வெட்ஸ் பூர்ணிதா என்றும் அதேபோல் ஒளிர்ந்தது. மெல்ல தன் பார்வையை திருப்பியவள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த தன் பாட்டியை பார்த்தாள். உனக்கும் எனக்கும் இவனை கண்டாலே பிடிக்காது. இப்போ இவன் என் வாழ்க்கையில் வருவதற்கு நீயே காரணமாகிட்டியே என மனதிற்குள் புலம்பியபடி, அதே நேரம் அவனின் பார்வையும் அவரைதான் பார்த்து கொண்டிருந்தது. ஒரே நாளில் எல்லாம் தலைகீழாக மாறி இவள் என் வாழ்க்கையில் வர நீதானே காரணம் என்ற நினைப்போடு இருவரும் இந்த விஷயத்தில் மட்டும் ஒற்றுமையாக ஒருவரையே பார்த்திருந்தனர். அதே நேரம் கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற சத்தம் கேட்க, இருவரின் கவனமும் இடப்பக்கம் இருக்கும் மேடையை நோக்கி திரும்பியது. அங்கு அரவிந்த் முகம் கொள்ளா புன்னகையோடும் மனநிறைவோடும் தன் மனதிற்கு இனியவளின் கழுத்தில் மாங்கல்யத்தை பூட்ட, அதை சந்தோஷமும் வெட்கமும் போட்டி போடும் முகத்தோடு தலை வணங்கி ஏற்று கொண்டிருந்தாள் பூர்ணிதா. அவள் முகத்தில் தெரிந்த பூரிப்பை கண்டவளுக்கு அவளுக்காக இந்த முடிவிற்கு வந்தது சரியே என்று தோன்றியது. அப்பொழுது மூன்றாவது முடிச்சு அரவிந்தனின் தங்கை அமலாயிட, சற்றென்று திரும்பி தன் பின்னால் நின்றிருந்த விஹானின் தங்கையின் மேல் பார்வையை பதிக்க, அவளின் பார்வை சென்ற திசையை திரும்பி பார்க்காமலேயே உணர்ந்தவன் மெல்ல அவள் புறமாக சரிந்து, நான் தாண்டி உனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன் என்றான். அதற்கும் அவளிடமிருந்து எந்த பதிலும் வராது போக, கொழுப்பு உடம்பெல்லாம் கொழுப்பு என தனக்குள் முணுமுணுத்தபடி நிமிர்ந்தவனின் பார்வையில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த லட்சுமி அம்மாள் விழ, அவரையே ஒரு நொடி கூர்ந்து பார்த்தவனுக்கு ஏனோ அவர் தன்னை கண்டு புன்னகைப்பது போலவும் அதை மறைப்பதைப் போலவும் தோன்றியது. சரியாக அதே நேரம் ஐயர் அழைக்கவும் அவர் புறம் தன் கவனத்தை திருப்பினான். அடுத்து அவர் ஒரு சடங்காக சொல்ல சொல்ல எந்த உணர்வும் வெளிக்காட்டாத முகத்துடன் இருவரும் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் இவர்களுக்கு நேர் மாறாக அடுத்திருந்த மேடையில் சிறு சிறு சீண்டல்களும் முகம் முழுவதும் புன்னகையுமாக செய்து கொண்டிருந்தனர் அரவிந்தும் பூர்ணிதாவும். இவை எதுவும் ஆருவை பாதிக்கவில்லை. ஏதோ கீ கொடுத்த பொம்மை போல சொல்வதை செய்து கொண்டிருந்தவள் மறந்தும் அருகில் இருந்தவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அப்பொழுது மேடை ஏறி வந்த நந்தன் அவள் அருகில் ஒரு காலை மடக்கி ஆருவின் முன் மண்டியிட்டு தன் சட்டை பையில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவள் நெற்றியில் பூற்றிருந்த வேர்வையை மெல்ல ஒற்றி எடுத்தபடியே, ஆரு, முகத்தை இப்படி வைக்காதடா, ஃபோட்டோவில் டல்லா தெரியும், கெஸ்ட் எல்லாம் அப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க என்றான். அதுவரை கூட கட்டுப்படுத்தி கொண்டிருந்தவளுக்கு நந்தன் வந்து பேசவும் கண்கள் கலங்கி போக, மெல்ல அவன் முகத்தை கலங்கிய விழிகளோடு நிமிர்ந்து பார்க்க, ஹே சி, என்ன இது என கடிந்து கொண்டவனை கண்டு அத்தான் என்றாள் அழுகை குரலில். சிறு பிள்ளை போல உதடு பிதிக்கி அழுகும் தன் மாமன் மகளை அந்த நிலையில் காண சகிக்காதவன், கண்ணம்மா வேண்டாம்டா என தேற்றி கொண்டு இருக்க, அடடா அடடா, என்ன ஒரு கொஞ்சல், போடி, இனி நந்து அத்தான் எனக்குத்தான், உனக்குத்தான் புது அத்தான் வந்தாச்சு இல்லை, அவரை போய் கொஞ்சு என்றாள் வேண்டுமென்றே வம்பிழுக்கும் விதமாக ஆர்ஷுவின் தங்கை ஆதிரா. அதுவரை அழுது கொண்டிருந்தவள் சட்டென்று தன் தங்கையை திரும்பி முறைத்து, அப்படியே ஓடிடு எனவும் ஆறு ஃபார்முக்கு வந்துவிட்டாள் என்பதை புரிந்து கொண்ட நந்து இருவரையும் கண்டு தன் வழக்கமான புன்னகையை சிந்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இந்த உரையாடல்கள் அனைத்தும் மெதுவாக நடைபெற்றதால் மற்றவர்களுக்கு கேட்காமல் போக, ஆனால் அருகில் அமர்ந்திருந்தவனுக்கு தெளிவாக கேட்டது. இவையெல்லாம் ஏற்கனவே கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தவனின் மனதில் தீ மூட்ட, எப்போது வெடித்து சிதறுமோ இந்த எரிமலை என்பது போல அமர்ந்திருந்தான். அனைவரிடமும் ஆசீர்வாங்க சொல்ல, முதலில் வீட்டின் பெரியவரான லட்சுமி அம்மாளிடம் வாங்க சொல்ல, அவரை முறைத்து கொண்டே சென்று பாதம் தொட்டு நிமிர்ந்தாள் ஆரு. விஹானோ ஒரு விலங்க பார்வையை அவர் மேல் பதிய விட்டு அதையே செய்தான். ஆனால் இதையெல்லாம் கொஞ்சமும் கருத்தில் கொள்ளாமல் தன் பேர குழந்தைகளை மனதார ஆசிர்வதித்தார் அவர். அடுத்து விஹானின் பெற்றவர்கள் ஜெயந்தன் மைதிலி காலில் விழுந்து ஆசீர் பெற்றனர். இருவரையும் மனமாற வாழ்த்தியவர்கள் அடுத்து இருந்தவர்களை கை காட்ட மணமக்கள் அங்கு நகர்ந்தனர்.
ஆருஷாவின் பெற்றோர்களான மனோரஞ்சன் அகல்யாவிடம் செல்ல, அவர்களோ பெரியவங்க கிட்ட முதலில் வாங்குங்க என தன் அருகில் நின்றிருந்த தன் அண்ணன் அண்ணியை கை காட்டினார் ரஞ்சன். அவரை ஒருமுறை நிமிர்ந்து பார்த்த விஹான் அவர்களிடம் சென்று முதலில் ஆசி வாங்கினான். அவர்களும் மனதார வாழ்த்தி தங்களின் செல்ல மகளையும் மருமகளையும் ஆசீர்வதித்தனர். அடுத்து ஆருஷாவின் பெற்றோர்களிடமும் ஆசி பெற்றதும் ஆரு அங்கு நின்றிருந்த தன் அத்தையும் நந்தனின் தாயுமான அருணா மற்றும் அவர் கணவர் முரளியிடம் செல்ல, அவள் எங்கு செல்கிறார் என்று தெரிந்தும் அங்கு செல்லாமல் அசையாமல் நின்றிருந்தான் விஹான். தன்னோடு அவன் வராததைக் கண்டு பல்லை கடித்தவள், இந்த நெட்டையன் அடங்கவே மாட்டான் என பல்லை கடித்தாள். மணமேடையில் அமர்ந்திருந்ததிலிருந்து இவர்கள் இருவரையும், முக்கியமாக விஹானையே ஆராய்ச்சி பார்வை பார்த்து கொண்டிருந்த ஜெய்யின் பார்வையை கண்டு மானசீகமாக தலையில் அடித்து கொண்டே சென்று ஆசி வாங்கினான் விஹான். சரியாக தான் குனியவும் தன்னோடு சேர்ந்து ஆசி வாங்கியவனை கண்டு உள்ளுக்குள் வியந்தாலும் வெளியில் காட்டி கொள்ளாத ஆருஷா போலவே ஆரம்பத்தில் இருந்து பொங்கும் கோபத்தை நிச்சயமாக தன் தந்தையின் பார்வை தன் மேல்தான் இருக்கும் என்று தெரிந்தே அமைதி காத்தான். அவன் தன்னிடம் தனியாக மாட்டும் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான் விஹான். அடுத்து இவர்களைப் போலவே அரவிந்த் மற்றும் பூர்ணிதா ஒவ்வொருவராக ஆசி வாங்கினர். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசமாக அவர்கள் யாரிடமும் கோபமோ குறையோ இல்லாமல் அனைவரிடமும் அன்போடும் சந்தோஷத்தோடும் ஆசி பெற்றனர். அனைத்து சடங்குகளும் முடிந்து மணமக்களை வீட்டிற்கு அழைத்து செல்ல ஏற்பாடு நடந்து முதலில் மணமகன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதால் இரு ஜோடிகளும் அவரவர் வீடுகளுக்கு பிரிந்து சென்றது. அங்கு தான் அருந்திய பாலை அருந்த மாட்டேன் என அவளுக்கே தெரியாமல் விஹான் பழி தீர்க்க அதை ஆதிரா பார்த்து கொண்டிருந்தாள். மண்டபத்தில் இருந்து வீட்டிற்கு கிளம்புகையில் விஹான், ஆருஷா ஒரு காரிலும் மற்றவர்கள் வேறு காரிலும் பயணத்தை தொடங்க, அதில் விஹானின் காரை அவனின் தங்கை புதிஷாவின் கணவன் திலீப் செலுத்த அருகில் பூஷிதா அமர்ந்து கொண்டாள். முதலில் ஆறு அமர்ந்ததும் அடுத்து விஹான் அமர்கையில் அவளை உரசி கொண்டு அமரவும் பட்டென்று தள்ளி அமர்ந்தவளை கண்டவன், அடடா பெரிய உலக அழகி, இவளை உரசுறதுக்காகவே நாங்கள் ஏங்கிட்டு இருக்கோம் என மனதிற்குள் வருத்தி எடுத்து கொண்டிருந்தான். அவனை மேலும் வெறியேற்றும்படி, விஹான், நாங்கள் பின்னால் திரும்ப மாட்டோம் ஸோ எனவும், ஐயோ இவன் வேற என நினைத்தவன் ஒரு இதழ் புரியாத புன்னகையை மட்டும் பதிலாக தந்தான். ஆறு விஹான் அருகில் அமர்ந்ததும் தன் பார்வையை வெளிப்பக்கம் திருப்பியவள் தான் அதன் பின் யாரையும் பார்க்கவே இல்லை. விஹான் தன் கையில் இருந்த மொபைலை உலகம் என்பது போல அதிலேயே மூழ்கிவிட்டான். வீட்டை நெருங்க இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கும்போது திலக்கின் மொபைல் ஒலிக்க அதை ஆன் செய்தவன், சொல்லு புனித் என்றான் அடங்கிய குரலில் சங்கட்டமாக. திலக்கின் வார்த்தை காதில் விழுந்ததும் தன் பார்வையை ரியர்வியூ கண்ணாடியில் பதித்த விஹான் திலக்கின் முகத்தையே பார்த்திருந்தான். முடிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன் என்றவன் பொறுமை இழந்து புனித் என்றான் பல்லை கடித்தபடி. மொபைலை அணைத்து சட்டை பையில் வைத்தவன் எதிரில் இருந்த கண்ணாடியில் விஹானை பார்க்க, அதே நேரம் அவனும் திலக்கை தான் பார்த்து கொண்டிருந்தான். விஹானுக்கு நன்றாக புரிந்தது அவன் என்ன கேட்டு இருப்பான் என்று. இருந்தும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அமர்ந்திருந்தவனின் பார்வை ஒரு முறை ஆருவை தொட்டு மீண்டது. இவை அனைத்தையும் பூஷிதா சங்கடமான முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். என்றால் ஆருவோ இவை எதையுமே கவனிக்காமல் அமர்ந்திருந்தாள். விஹான் எதுவும் கூறவில்லை என்றாலும் அவனின் அந்த கூரான பார்வையே திலக்கை கலவரப்படுத்தியது. அதன் பின் வீட்டிற்கு சென்று இறங்கும் வரை குண்டூசி விழுந்தாலும் கேட்கும் அளவுக்கு அமைதியே தொடர்ந்தது. மணமக்களை முதலில் ஆரத்தி எடுத்து அழைத்து சென்று முதல் பூஜை அறையில் ஆருஷா கையால் விளக்கேற்ற வைத்தனர். பின் ஹாலில் இருவரையும் அமர வைத்து பால் பழம் கொடுக்க, விஹான் பாலை ஒரு வாய் அருந்திவிட்டு அவளிடம் நீட்ட, அவளோ அதை வாங்காமல் விஹானின் தாயை பார்த்து வேண்டாம் என்பது போல தலையை அசைத்தாள். அவரோ ஏன்மா குடி எனவும், சி கருமம் என்றாலே பார்க்கலாம். இதை கேட்டு பல்லை கடித்தவள், நான் குடித்தது உனக்கு கர்மமாடி என பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அங்கு ஒரு பெண்மணி வரவும் ஆருவை அவருக்கு அறிமுகப்படுத்த மைத்தில அழைத்து செல்ல, தன் கையில் இருந்த பழத்தை உரித்து வாய்க்குள் விட்டு எச்சிப்படுத்தி விட்டு ஒன்றும் தெரியாதவனைப் போல அமர்ந்து கொண்டான். மைதிலி ஆருவை மீண்டும் கொண்டு வந்து அமர வைக்கவும் அவரிடம் பழத்தை நீட்டி, இந்தாங்கம்மா உங்க செல்ல மருமகளையே முதலில் சாப்பிட சொல்லுங்க என்றான். மகன் சொன்னதை கேட்டு அப்பாவியாக சந்தோஷித்தவர், வாங்கிக்கோடா என்றார். ஆருவை பார்த்து, இது என்ன புதிதாக என்பது போல ஒரு சந்தேக பார்வையை அவன் மேல் செலுத்தியபடியே அவனிடம் இருந்து வாங்கி கொண்டாள் ஆரு.
பழத்தை ஒரு கடி கடித்தவளை பொங்கிய சிரிப்பை கட்டுப்படுத்தபடியே பார்த்து கொண்டு இருந்தவனிடம் மீதி பணத்தை நீட்ட எதுவும் அறியாதவனைப் போல முகத்தை வைத்து கொண்டு வாங்கியவன் அவனும் ஒரு கடி கடித்தபடி நிமிரவும் குறும்பாக அவனை கண்டு கண் சிமிட்டினாள் ஆதிரா. அத்தனை நேரமும் தன்னை அவள் கவனித்து கொண்டு இருக்கிறாள் என தெரிந்து பதிலுக்கு கண் சிமிட்டி சிரித்தான் விஹான். ஆதிராவை பொறுத்தவரை விஹானின் இந்த செயலுக்கு காரணமாக அவள் நினைத்தது தன் அக்கா மேல் அத்தான் கொண்ட காதலும் புதுமண தம்பதிகளின் செல்ல சேட்டையுமே. அது மட்டுமின்றி என்று அவள் விஹானை முதல் முறையாக கண்டாலோ அன்றிலிருந்து இன்று வரை அவன் அழகு, உயரம், கம்பீரம் என அனைத்திற்கும் ரசிகையாக மாறிப்போனாள். முதல் நாள் அவனை கண்டு பிரமித்து ஆறுவிடம் இவனை புகழ்ந்து பேசவும் அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்து முகத்தை சுளித்தவள் விஹானுக்கு வைத்த பெயரை நெட்டை கொக்கு. யார் இந்த நெட்டை கொக்காடி, நல்லா இருக்கு என கேட்கவும் அதற்கு ஒரு சண்டையை இவள் தொடங்கும் முன் மற்றவர்கள் வந்து இவர்களோடு சேர்ந்து கொள்ள பேச்சு வேறு திசையில் திரும்பியது. இவனே தனக்கு அத்தானாக வரப்போகிறான் என தெரிந்தும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்த முதல் ஜீவன் ஆதிராதான். விஹானை பார்த்த நொடி முதல் ஏனோ அவளுக்கு கண்களுக்கு அவன் ஹீரோவாகவே தெரிந்தான். அதனாலேயே அவன் செயல்கள் அவளுக்கு தவறாக தெரியவில்லை. இதுவே விஹான் தான் ஒரே செல்ல அக்காவிற்கு எதிராக இதை செய்திருக்கிறாள் என்று தெரிந்தால் அவளை முதலில் எதிர்ப்பவளும் அவனுக்கு எதிராக நிற்பவளும் ஆதிராவாகத்தான் இருப்பாள். அக்கா தங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சிறு சிறு விஷயங்களில் கூட சண்டையிட்டு கொள்வார்கள். ஆனால் அது அவர்களுக்குள் மட்டுமே. மற்றவர்கள் முன் இருவருமே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அது பெற்றவர்களாகவே இருந்தாலுமே. அதனாலேயே இவர்களின் சண்டையில் அவர்கள் யாரும் தலையிடுவதில்லை. இப்பொழுதும் அப்படி நினைத்தே தன் ஹீரோ அத்தான் அக்காவின் மேல் அத்தனை காதலோடு சீண்டுகிறார் என்றே அவனையும் அவன் செயல்களையும் ரசித்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் வந்தவர்கள் அனைவரும் கிளம்பி செல்லவும் வீட்டினர் மட்டுமே இருந்தனர். கர்ப்பிணியான தன் தங்கை சோர்வுடன் இருப்பதைக் கண்டு பூஜி நீ போய் ரெஸ்ட் எடு என விஹான் சொல்லவும் அனைவரின் கவனமும் அவன் மேல் திரும்பியது. அங்கிருந்தவர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு மொத்தமாக கவனிக்கவும் திணறி போனவள் தனக்கு ஒன்றும் இல்லை என எத்தனை எடுத்து சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாமல் அவளை ஓய்வு எடுக்க வற்புறுத்தவும் எப்போதும் போலவே தன் அண்ணனையே சரணடைந்தாள். ஏனென்றால் அவளுக்கு நன்கு தெரியுமே அவனின் வார்த்தைக்கு மறுவார்த்தை யாரும் பேச மாட்டார்கள் என்று. எனவே அண்ணா நான் நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவேன், இன்னும் கொஞ்ச நேரம் ஆறு கூட இருக்கேனே என சினுங்கவும் உன் ஹெல்த்துக்கு இப்போ ரெஸ்ட் மஸ்ட் என விஹான் துவங்கவும் அவன் பேச்சை இடைவெட்டி இப்போ என்ன பூஷி, நீ என் கூட இருக்கணும் அவ்வளவுதானே, வா ஒரு ரூமுக்கு போகலாம், நீ அங்கே ரெஸ்ட் எடு, நான் உன் கூட இருக்கேன் என சுலபமாக தீர்வு சொன்னாள் ஆருஷா. அங்கிருந்தவர்களின் மனங்கள் அவளின் பேச்சில் நிறைந்து போனது. அதிலும் 4 மாத கர்ப்பிணியான தன் மகளின் உடல்நிலையினை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த மைத்திலி தன் மருமகளின் அன்பைக் கண்டு நெகிழ்ந்து போனார். ஆனால் அவர்களில் அவளின் இந்த முடிவு பிடிக்காதது ஒரே ஒருவனுக்கு மட்டுமே. அதற்கு காரணம் அவனுக்கு மட்டுமே தெரியும். அவள் தன் அருகில் இருக்க பிடிக்காமலேயே எழுந்து செல்ல இப்படி ஒரு யோசனையை சொல்லியிருக்கிறாள் என்று. பூஷிதாவுடன் ஆருவும் ஆதியும் அவள் அறைக்குள் சென்றுவிட திலக் தன் தொழில் சம்பந்தப்பட்ட ஃபோனில் பிஸியாகிவிட பெரியவர்கள் அவர்கள் பேச்சில் மூழ்கிவிட விஹான் தன் அறைக்குள் ஆருஷாவை மிக்சியில் அரைத்து கொண்டிருந்தான். என்னை ஒரு முறை பார்க்கவும் என்னோடு பேசவும் மாசக்கணக்கில் அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் கியூவில் எல்லாரும் காத்திருக்க உனக்கு அத்தனை கசக்கிறதா என் அருகாமை? அப்போ இனி அது தாண்டி உனக்கு தலைவிதி. இன்னும் எவ்வளவு நேரம் தப்பிப்பாய்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் ரூமுக்கு வந்து தாண்டி ஆகணும். அப்போ இருக்கு உனக்கு கச்சேரி என அவளை தனிமையில் சந்திக்கும் நேரத்திற்காக காத்திருந்தான். அந்த நேரமும் வந்தது. அதுவரை பூஷிதாவோடு கலகலத்து கொண்டிருந்தவளை அழைத்து குளிக்க வைத்து தயார் செய்யவும் அதை தடுக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் எந்த உணர்வையும் வெளிப்படையாக காட்டவும் முடியாமல் எங்கே தன் முகத்தை பார்த்து கண்டு கொள்வார்களோ என நினைத்து குனிந்த தலை நிமிர்த்தாமல் அமர்ந்திருந்தவளை கண்டவர்கள் அதை வெட்கம் என்று நினைத்து கொண்டனர். ஆருவிற்கு அவன் அறைக்கு செல்வதிலோ அவனை சந்திப்பதிலேயோ எந்த பயமுமோ தயக்கமோ கொஞ்சமும் கிடையாது. ஏனென்றால் அவளுக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. தனக்கெப்படி அவனை சுத்தமாக பிடிக்காதோ அதே போல அவனுக்கும் தன்னை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. அதனால் அவன் தன்னிடம் மீறுவானோ என்றெல்லாம் அவளுக்கு கொஞ்சமும் பயமில்லை. ஆனால் அவனை ஒரே அறையில் சகித்து கொள்ள வேண்டுமே என்பது அவள் கவலை. இனி அவள் அப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்பது அவளுக்கு புரிந்தாலும் முதல் முறை அவன் அறைக்குள் நுழைவதை நினைத்து ஒரு தயக்கமே இருந்தது. குறித்த நேரம் வந்ததும் ஆருவை அவன் அறை வாசலில் விட்ட பூஷி சீக்கிரம் என் பையனுக்கு ஒரு ஜோடியை ரெடி பண்ணுங்க அண்ணியவர்களே என இன்னும் பிறக்காத தன் மகனுக்கு பெண் கேட்டு கிண்டல் செய்து
ஆருவை அறைக்குள் அனுப்பி வைத்தாள். அறைக்குள் நுழைந்து இழுத்து பிடித்திருந்த மூச்சை வெளியிட்டவள் தன் அறையில் இருந்த பால் சொம்பை கட்டிலில் அருகில் இருந்த அலங்கார மேஜையில் வைத்துவிட்டு படுக்கையை சுற்றி வந்து இடப்பக்கமாக படுத்தாள். அத்தனை நேரமும் ஆறு நாளைக்குள் நுழைந்ததில் இருந்து அங்கிருந்த ஒற்றை நாட்காலியில் அமர்ந்து வலது கையின் பெருவிரலை மட்டுமே தாடையில் பதித்து கூர்மையான விழிகளோடு அவளையே பார்த்து கொண்டிருந்த விஹான் தன் இரு புருவத்தையும் ஒருமுறை ஏற்றி தலையசைத்து நக்கலான பார்வையோடு அங்கிருந்து எழுந்தான். பால் சொம்பை கையில் எடுத்தவன், பால் குடிக்கலையா எனவும் திரும்பி அவளை பார்த்தவள், எனக்கு பிடிக்காது என்றவளை நம்ப முடியாத ஒரு பார்வையை பார்த்தவன், ஆச்சரியமா இருக்கு என்றான். அதில் என்ன ஆச்சரியம் என்பது போல அவனை பார்க்க, பூனை குட்டிங்க எல்லாம் பால் விரும்பி குடிக்குமே என்றான் நக்கலான குரலில் உள்ளடங்கிய புன்னகையோடு. அதில் வெகுண்டெழுந்தவள் அவனை பார்த்து, எனக்கும் தான் ஆச்சரியமாக இருக்கு எனவும் வார்த்தையில் கேட்காமல் என்ன என்பது போல பார்த்தவனை கண்டு, நானும் ஒட்டகம் இதுவரை பால் குடிச்சு பார்த்ததில்லை என்றால் இதழை சுரித்து. இந்த நேரத்திலும் கொஞ்சமும் தன்னிடம் பயம் இல்லாமல் சரிக்கு சரியாக பேசுபவளை கூர்மையுடன் பார்த்தபடியே, மேடம் என்ன இங்கே படுத்துட்டீங்க, சோஃபாவில் படுத்து சீன் போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேனே எனவும் கொஞ்சமும் தயக்கமே இல்லாமல், எனக்கு பெட்டில் படுத்து தூங்கித்தான் பழக்கம், சாறு வேணும்னா சோபாவில் போய் படுத்துக்கோங்க என்றாள். ஓ ரியலி என போலியாக வியந்தவனை கண்டவளுக்கு தன் பேச்சில் இருந்த தவறும் அதற்கு அவனின் நக்கலும் தெளிவாக புரிந்தது. சராசரியான குடும்ப சூழலில் பிறந்த தனக்கே கட்டிலில் படுத்து தூங்கியே பழக்கம் என்றால் செல்வத்திலேயே பிறந்து வளர்ந்தவனுக்கு மட்டும் எப்படி இருக்கும் என தெளிவாக புரிந்தது. அதே போல் அவன் இருக்கும் உயரத்திற்கு சோஃபாவில் படுப்பதும் சாத்தியமில்லை என்பதும் தெளிவாக அந்த கட்டிலிலே படுப்பது ஒன்றே தீர்வு என்று புரிந்து ஓரமாக ஒதுங்கி அமைதியாக படுத்து கொண்டாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருந்தவன் விளக்கை அணைத்துவிட்டு அவள் அருகில் இடைவெளி விட்டு படுத்து கொண்டான். இவர்கள் இப்படி இருக்க, இவர்களை வைத்து இவர்களின் குடும்பத்தினர் நாளை திருமண வரவேற்பு நடத்த திட்டம் தீட்டியிருந்தனர். காலை தன் வழக்கம் போல எழுந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த விஹானை மொபைலில் ஒலித்த அலார சத்தம் கழித்தது. தான் இருந்த அறையில் இருந்து மெல்ல தலையை நீட்டி பார்க்க அங்கு அலார சத்தத்தில் உறக்கம் கலைந்தவள் கண் விழித்து அதை நிறுத்திவிட்டு படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பது தெரிந்தது. தலை திருப்பி நேரத்தை பார்க்க அது மணி 7 என காட்டவும், எழுந்திருக்கிறது 7 மணிக்கு, இதுக்கு அலாரம் ஒன்று தான் குறைச்ச என எண்ணினான். ஆனால் அவனுக்கு தெரியாதே, அவள் தினமும் காலேஜ் செல்வதற்காக எழுந்து கொள்ள வேண்டி தன் மொபைலில் அலாரம் செட் செய்திருந்ததும் அது இன்றும் தன் வேலையை சரியாக செய்ததும். கண் விழித்து எழுந்து அமர்ந்தவள் பார்வை மெல்ல அந்த அறையை வலம் வந்தது. அறையில் விஹான் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படாததால் நிம்மதி பெருமூச்சு வெளியிட்டபடி எழுந்து குளியலறைக்குள் சென்றாள். இவை அனைத்தையும் அந்த அறைக்குள் இருந்து மற்றொரு அறையான உடற்பயிற்சி அறையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த விஹான் குளித்து தயாராகி கீழே சென்றவள் எந்த தயக்கமும் இன்றி அவர்களோடு ஒன்றி போனாள். அனைவரோடும் கலகலத்தபடி பேசிக்கொண்டும் வம்பிழுத்து கொண்டும் இருந்தவள் தன் மாமனாரான ஜெய் அங்கு வரவும் வழக்கம் போல அமைதியாக எழுந்து நின்றாள். அவளை கண்டு தன் கம்பீர புன்னகையை சிந்தியவர், எதற்காக எழுந்துட்ட ஆரு, ஃபீல் ஃப்ரீ என்றபடியே உணவு மேஜையில் அமரவும், அங்கிள் என தொடங்கியவளை திருப்பி பார்த்தவர் மாமா என திருத்தினார். அவளும் புன்னகையோடு தலையசைத்தபடி, மாமா இப்போதான் புரியுது அத்தை உங்ககிட்ட எப்படி விழுந்தாங்கன்னு, இந்த ஸ்மைல் ஒன்று போதும், டோட்டலாக எல்லோரும் ஃப்ளாட் தான் எனவும் அவளை கண்டு மேலும் தன் கம்பீர புன்னகையை சிந்தியவர், அப்படியா சொல்கிற, உன் அத்தை என்கிட்ட விழுந்துட்டாளா என்ன போலியாக வியந்தவர், இத்தனை வருஷமா நான் அவகிட்ட விழுந்துட்டேன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் என்றார் தன் மனைவியை பார்த்து கண் சிமிட்டியபடி. அவர் வார்த்தையையும் கண் சிமிட்டலையையும் கண்டு பாருடா என கண்களால் இருவரையும் சுட்டிக்காட்டி பூஷிதாவிடம் நயன மொழி பேசியவளையும் இதுவரை நடந்த அத்தனையையும் பார்த்தபடியே கீழிறங்கி வந்து கொண்டிருந்தான் விஹான். அவன் மனமோ, இவ டாட்கிட்ட இப்படி ஓவர் பணிவு காட்டி ஆக்ட் கொடுக்கறதால் தான் இவளை அப்படியே நம்பி நம்மளை சந்தேகப்படுறார் என எண்ணியது. அமைதியாக வந்து உணவருந்த அமர்ந்தவனை கண்டு அனைவரும் புன்னகைத்தனர், ஒரே ஒருத்தியை தவிர. அவள் மட்டும் அத்தனை நேரம் இருந்த புன்னகை முகம் மாறி அமைதியாக அமர்ந்து கொண்டாள். அவளை ஓரப்பார்வையில் பார்த்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தவன், இந்த அம்மாவுக்கு எத்தனை முறை சொன்னாலும் கொஞ்சம் கூட புரியாது என தன் அருகில் இருப்பவளுக்கு மட்டும் கேட்கும் வகையில் மெல்ல முணுமுணுத்தவனை கொஞ்சமும் சட்டை செய்யாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தாள் ஆருஷா. அவளின் அலட்சியத்தை கண்டவன், மாம்
இப்படி வாஸ்துன்னு சொல்லி 1,50,000 போட்டு வாங்கின மீனை இப்படியே அலட்சியமாக வைப்பீங்க என சமையலறையில் இருந்து வெளிவந்த தன் அன்னையிடம் கேட்டான். அவரோ புரியாமல் என்னப்பா செய்யணும் என்றார். ஆனால் அவன் தான் வம்பிழுக்கிறான் என தெளிவாக புரிய பல்லை கடித்தாள் ஆரோ. இல்லம்மா, இங்கே பூனைக்குட்டி எல்லாம் சுற்றிட்டுருக்கு, வேணுமென்றால் 2 பேரை காவலுக்கு போடலாமா எனவும் இது கணவன் மனைவிக்குள் நடக்கும் விளையாட்டு என மெல்ல நகைத்தபடி நகர்ந்தார். எத்தனை முறை சொன்னாலும் கேட்காமல் தன்னை மறுபடியும் பூனைக்குட்டி என அழைப்பவனை கண்டு டே நெட்டை கொக்கு என மனதிற்குள் பல்லை கடித்தாள். வெளியில் ஒன்றும் தெரியாதவள் போன்று முகத்தை வைத்து கொண்டு. அங்கிள், இந்த மீனை எல்லாம் ஒத்த காலில் நின்று காத்திருந்து சாப்பிடுமே, அது பேர் என்ன எனவும் கொக்குமா என்றவரை கண்டு தன் அழகான பல்வரிசை தெரிய சிரித்தவள், கரெக்ட், பார்த்து அங்கிள், மீன் பத்திரம் என்றபடியே எழுந்து கை கழுவ சென்றாள். ஒரு நொடி புருவத்தை சுருக்கி யோசித்தவருக்கு அவள் விகானை வம்பிழுக்கிறாள் என்று புரியவும் புன்னகை அரும்ப மகனை திரும்பி பார்த்தவருக்கு அன்று விகான் சொன்னது உண்மை என்று புரிந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் வம்பிழுப்பது நேசத்தினால் என நினைத்தவரும் விகான் மேல் இத்தனை நாள் பதித்திருந்த தன் சந்தேக பார்வையை விலக்கி கொண்டார். அன்று மாலை இவர்களின் திருமண வரவேற்பு இருந்ததால் இந்த வேளைகளில் அனைவரும் பிஸியாகிவிட அடுத்து என்ன செய்வது என்று தெரியாதவள் திருவென முழித்து கொண்டிருந்தாள். நேற்று போல் பூஷிதாவுடன் நேரத்தை கழிக்கலாம் என்று பார்த்தாள். அவளின் கணவர் அவளோடு அமர்ந்திருக்கவே அங்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் தன் அறையில் இருந்த ஜன்னலின் திரைசீலை மறைவில் வழியே பார்த்து தனக்குள்ளே புன்னகைத்து கொண்டிருந்தான் விகான். இப்படியும் நீ இங்கே தான் வந்தாகணும், உனக்கு வேறு வழியே இல்லை என அவன் நினைக்கவும் மைதிலி ஆறுவை நெருங்கி கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுமா, அப்போதான் ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எனவும் சொல்லி மறுக்கலாம் என யோசிப்பதுக்குள் அங்கு வந்த ஜெய் போய் ரெஸ்ட் எடுமா என்றதும் நல்ல பிள்ளையாக தலையாட்டி கொண்டு தன் அறையை நோக்கி சென்றாள். அறைக்குள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு நுழைபவளை பொங்கிய சிரிப்பை அடக்கி கொண்டே பார்த்து கொண்டிருந்தான் விகான். அறைக்குள் வந்தவளுக்கு என்ன செய்வது என்று சுத்தமாக தெரியவில்லை. தன் ஃபோனை எடுத்து கொண்டு அங்கிருந்து சோஃபாவில் சாய்ந்தவளின் கைகள் வழக்கம் போல பூர்ணிதாவிற்கு அழைப்பை விட அந்த பக்கம் முழு ரிங் சென்று முடியும் தருவாயில் அது ஏற்றி இருந்தாள் அவள். அந்த பக்கம் அழைப்பு ஏற்பட்டவுடன் ஹாய் பூரி, ஃபோன் எடுக்க ஏண்டி இவ்வளோ நேரம் என உற்சாகமாக ஆறு பேச தொடங்கவும் அவள் கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி அணைத்திருந்தான் விகான். அதில் கோபம் வர பெற்றவள் கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லையா என அவனை பார்த்து கேட்க, அது உனக்கு இருந்தால் அவளுக்கு இப்போ நீ கால் பண்ணி இருக்க மாட்ட என்றான். அதில் மேலும் கோபம் வர பெற்றவள், ஏன் நான் அவளுக்கு கால் பண்ண என்ன என எகிரவும் முட்டாள்தனமாக கால் பண்ணதும் இல்லாமல் ஏன் எடுக்க லேட்டுன்னு கேள்வி வேற என்றான் அவளை முறைத்தபடியே. இவன் என்ன லூஸா, நான் அவளுக்கு கால் பண்ணால் இவனுக்கு என்ன, அவள் எடுக்க லேட் செஞ்சா அதான் கேட்டேன், இதில் என்ன தப்பு இருக்கு, அப்படி என்ன முக்கியமான வேலை என்பது போல அவனை பார்த்து கொண்டே மனதிற்குள் பொறுமி கொண்டிருந்தவளுக்கு அப்போதே தான் செய்த தவறு விளங்கவும் கண்ணை மூடி முகத்தை சுருக்கியவள் மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். அத்தனை நேரமும் அவளின் முகத்தையே பார்த்திருந்தவன் ஒரு வழியாக அவளுக்கு புரிந்து விட்டது என அறிந்து, அப்பா, ஒரு வழியாக பல்பு எரிஞ்சிருச்சு போல எனவும் உன்னை போலவே இருப்பாங்களா எனவும் அதுவரை அவர்களை இப்படி தொந்தரவு செய்து விட்டோமே என தனக்குள்ளேயே நொந்து கொண்டிருந்தவள் அவனின் கிண்டலில் கோபம் பொங்க, ஏன் உங்களைப் போல இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் என்றால் ஒரு தடவை சுழித்தபடியே என ஒற்றை புருவத்தை உயர்த்தி நக்கலாக பார்க்கவும் விகானின் கைகளில் இருந்த ஆருவின் ஃபோன் இசைக்கவும் சரியாக இருந்தது. பார்வையை மட்டும் திருப்பி அதில் ஒளிர்ந்த பெயரை காண அதில் புனித் என்று ஒளிரவும் கண்களில் கனலோடு திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன் தன் கையில் இருந்த ஃபோனை அணைத்து சோஃபாவில் வீசிவிட்டு அவளை ஒரு முறை முறைத்துவிட்டு தள்ளி சென்று அங்கிருந்த பால்கனியில் இரு கைகளையும் கால் சட்டை பையில் விட்டு கொண்டு அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி நின்று கொண்டான். அவனின் விரைத்த முதுகே அவன் மனநிலையை ஆறுவிற்கு உணர்த்த குழப்பத்தோടെ ஃபோனை கையில் எடுத்தாள். அழைத்தது யார் என்று பார்க்க ஃபோனை ஆன் செய்யவும் அதில் ஒளிர்ந்த அழைத்தவரின் பெயரை கண்டவளுக்கு அவனின் செயலுக்கான காரணம் புரிந்தது. சற்று நேரத்தில் திருமண வரவேற்பிற்கு ஆறுவை தயார்படுத்த பியூட்டிஷியன் வந்துவிட அவள் அதில் பிஸியாகி ஆகிவிட்டாள். அதே நேரம் அங்கு அரவிந்த் மற்றும் பூர்ணிதா தங்களின் காதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷத்தோடு அனுபவித்து கொண்டிருந்தனர். மாலை நடைபெற இருக்கும் வரவேற்பிற்காக அவர்கள் ஆர்வத்தோடு தயாராக அதற்கு எதிர்ப்பதமாக இங்கு இவர்கள் தயாராகி கொண்டிருந்தனர்.
இந்த வரவேற்பை விஹானின் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான். திருமணம் வெறும் குடும்பத்தவர்கள் மட்டுமே பங்கெடுக்கும் நிகழ்ச்சியாக வைத்திருந்ததால் ஜெயநந்தன் தன் தொழில்துறை நண்பர்களுக்காக இதை செய்திருந்தார். அவர்களின் விஜே குரூப்ஸ் கம்பெனியின் சாம்ராஜ்யம் மிக பெரியது. ஜெய் வளர்ந்ததை 2 மடங்காக குறுகிய காலத்தில் பெருக்கியிருந்தான் விகான். இந்த திருமணம் எதிர்பாராமல் உடனடியாக முடிவு செய்யப்பட்டதால் குடும்பத்தினர் மட்டும் பங்கெடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. விழாவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் விகானின் பிளான் படி அவனின் உதவியாளன் அருண் முன்னிருந்து செய்து கொண்டிருந்தான். வரவேற்பிற்கு அனைவரும் தயாராகி மணமக்களுக்காக காத்திருக்க முதலில் விகான் நேவி ப்ளூவில் தங்க நிற இலைகள் கொண்டு டிசைன் செய்யப்பட்ட குர்தாவும் தங்க நிற பேண்ட்டும் அணிந்து அதற்கு பொருத்தமான காலணிகளும் பிரீடெரிக் கான்ஸ்டன்ட் வகை கடிகாரமும் அணிந்து சிம்பிளாகவும் கம்பீரத்தோடும் தயாராகி கீழே வந்தான். அவன் இறங்கி வரும் அழகையும் அந்த முகத்தில் தோன்றிய புன்னகையையும் ரசித்தபடி நின்றிருந்தது மொத்த குடும்பமும். அடுத்து மேலிருந்து கேட்ட சத்தத்தின் ஆருவின் வருகையை அறிந்து அனைவரின் கவனமும் அங்கு திரும்பியது. தங்க நிற டிசைனர் பாவாடையும் அதே நிற வேலைப்பாடுகள் கொண்ட பிளவுஸும் நேவி ப்ளூ நிற லெஹங்காவும் அதற்கேற்ற வைர நகைகள் மின்ன ஒப்பனை கலைஞர்களின் கைவண்ணத்தில் தேவலோக மங்கை என இறங்கி வந்தவளை அனைவரும் பூரிப்போடு பார்த்திருக்க விஹானோ மைமறந்து நின்றிருந்தான். அனைவரின் பார்வையும் போகும் பாதையை தொடர்ந்து தானும் மேலே தலையை நிமிர்ந்து பார்த்தவன் பார்த்த விழி பார்த்தபடி தன்னை மறந்து நின்றிருந்தான். அழகு கலைஞர்களின் கைவண்ணத்தில் இயற்கையிலேயே பேரழியாக பிறந்த ஆரு மேலும் அழகு மிளிர தேவதையாக இறங்கி வந்து கொண்டிருந்தாள். விஹான் பப்ளிக் என அவள் காதோரம் திலக் மெல்ல கிசுகிசுக்க அதில் தன்னிலை பெற்றவன் இப்படி அவளை பார்த்து கொண்டு நின்று விட்டோமே என்ற நினைப்போடே அவளை பார்க்க அவளின் பார்வை கூட இவன் பக்கம் திரும்பாததை கண்டு மனதில் மூண்ட லேசான கோபத்தோடு தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். ஆறு கீழ் இறங்கவும் அவளை நெருங்கி கன்னம் வலித்து நெற்றியில் முத்தமிட்ட மைதிலி அழகுடா கண்ணா நீ என்றார். அதே நேரம் ஆறுவை நெருங்க பூஷிதா அவளின் தோள்களில் பாய் போட்டு தன்னோடு அணைத்து யூ லுக் லைக் ஏ ஏஞ்சல் ஆரு என்றவரை கன்னத்தில் முத்தமிட்டாள். பூஷிமா, இனி நீ ஆறுவை இப்படி பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடக்கூடாதுடா, அண்ணின்னு தான் சொல்லணும் என நல்ல தாயாக சொல்லித்தர அதை கேட்டு பதறிய ஆரு, இல்லை அத்தை, பூஷி என்னை எப்போவும் போலவே கூப்பிடட்டும், இந்த அண்ணி பண்ணி எல்லாம் வேண்டாம். முகத்தை சுருக்கியவாறே அதில் விஹான் தலை திருப்பி அவளை ஒரு பார்வை பார்க்க, பூஷியோ அப்படி சொல்லு டியர், திடீர்னு எப்படி இத்தனை வருஷ பழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியும் என மீண்டும் அவள் கன்னத்தில் முத்தமிடவும், என்ற செருமலோடு, உன்னோட செயலால் உனக்கே தெரியாமல் 2 பேரை பொறாமைப்பட வைத்து இருக்க குட்டிமாம் என பூஷிதாவை பார்த்து கண்களால் தன் மகனையும் மருமகளையும் காட்டியபடி ஜெய் கூறவும், விஹான் அது ஒன்றுதான் குறைச்சல் என மனதிற்கு நொடித்து கொள்ள, திலக்கோ மாமா அந்த 2 பேரும் நீங்களும் விஹானும் தானே என்றான். ஆறு கீழே இறங்கியவுடன் மைதிலி அவளுக்கு முத்தமிட்டதை நினைவுபடுத்தி குறும்புடன், சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்களே திலக் என அவரும் சலிக்காமல் பதிலளிக்க அதில் மைதிலி அழகாக வெக்கப்பட்டார். விஹான், பார்த்துக்கோ, போகிற போக்கை பார்த்தா இன்னைக்கு உனக்கு பதில் மாமா ஸ்டேஜில் நின்னாலும் நிற்பாரு போல என மேலும் மம்பிழுக்க, அட இந்த ஐடியா நல்லா இருக்கே, எனக்கு இது தோணலையே என்ன மயில். ஜெய் தன் காதல் மனைவியின் பெயரை சுருக்கி ஆசையோடு அழைக்கும் பெயர் செஞ்சிடலாமா என்றார் குடும்பான கண் சிமிட்டலோடு. அதில் முகம் மேலும் சிவக்க, மருமகள் முன்னால் அதை காட்ட முடியாது, பேர குழந்தைகள் வரப்போகுது, பேச்சை பார் என போலியாக கோபப்பட்டவர், நடக்கிற வேலையை பாருங்க என்றார். எப்போதும் போல் தன் தந்தை தாயின் மேல் கொண்ட காதலை இன்றும் ரசித்த விஹானின் பார்வை ஒரு நொடி தன்னையும் மீறி ஆறுவை தழுவி சென்றது. ஜெய்க்கு மனைவியின் பேச்சில் இருந்த உள்பொருள் எப்போதும் போல இன்றும் சரியாக புரிய அங்கிருந்து கிளம்ப தேவையான அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதா என தன் உதவியாளரை அழைத்து கேட்டு அறிந்து கொண்டு தன் குடும்பத்தோடு கிளம்பினார். இவர்கள் அங்கு செல்வதற்கு முன்பே ஆருவின் குடும்பம் அங்கு சென்றிருந்தது. அரவிந்த் விஹானின் நிறத்திலேயே அதே டிசைனில் உடலை அணிந்திருக்க, பூர்ணிதா ஆருஷாவை போன்ற அதே நிற உடையை அதே டிசைனில் உடுத்தியிருந்தார். அழகு கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஜொலித்து கொண்டிருந்தவர்களின் மேல் இருந்து அரவிந்தால் தன் பார்வையை கூட திருப்ப முடியாமல் போக தவித்து போனான். அவனின் பார்வை தன்மேலே இருப்பது தெரிந்து கன்னங்கள் 2ம் ஞானத்தில் சிவக்க, அமர்ந்திருந்தவளின் அழகு மேலும் கூடி அரவிந்தனை இன்னும் அதிகமாக சோதித்தது. அன்று போல்
திலக் காரோட்ட முயல அதை தடுத்து தானே தன் காரை செலுத்த அவர்களுக்கு தனிமை வேண்டும் என புரிந்து திலக்கும் தன் காரை எடுத்துக்கொண்டு தன் மனைவியோடு கிளம்ப ஜெய் தன் காரில் தன் காதல் மனைவியோடு அப்பா இப்போவாவது நம்மளை தனியாக விட்டாங்களே என்ற பெருமூச்சோடு கிளம்பினார். இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லை? இது விகு சொல்ல வேண்டிய டைலாக் என்றார் மைதிலி. இல்லை இல்லை, ஜெய்யின் காதல் மயில். அவன் என் பையன்டி, என் ஒட்டுமொத்த காதலுக்கும் கிடைச்ச முதல் பரிசு. அவனெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டான், ஒன்றி ஆக்ஷன் தான். அதான் அவன் தன் பொண்டாட்டியை சத்தமில்லாமல் தனியாக தள்ளிக்கிட்டு போயிட்டான் பாரு என்றார். அதற்கு சந்தோஷமாக தலையசைத்து ஆமோதித்த மைதிலியும், ஆமாங்க, நான் கூட ரொம்ப பயந்தேன் இந்த கல்யாண ஏற்பாட்டை நினச்சி. அவன் குணத்துக்கு இது சரிப்பட்டு வருமானு. நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் என் நம்பிக்கையும் தைரியமும். ஆனால் இப்போ எனக்கு எந்த பயமும் இல்லை என்றார். அதை கேட்டு தன் மனைவியை திரும்பி பார்த்தவருக்கு அவரின் மனநிலை தெளிவாக புரிந்தது. அதையும் மீறி அவர் தன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கை கர்வம் கொள்ள வைத்தது. இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அவர் தன்மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் கொஞ்சமும் மாற்றம் வரவில்லை என்பது அந்த காதல் கணவருக்கு அத்தனை நிறைவை கொடுத்தது. அதே போல திலக் மற்றும் பூஷிதாவும் தங்களின் திருமணம் நடந்த விதம், அப்பொழுது நிகழ்ந்த சம்பவங்கள் என்று அனைத்தையும் பற்றி பேசியபடியே பயணிக்க, அங்கிருந்து கிளம்பிய மற்றொரு ஜோடியும் அன்றைய நாளின் முக்கிய ஜோடியுமான விஹான் மற்றும் ஆருஷா கார் கிளம்பியதிலிருந்து ஒரு வார்த்தையும் பேசாமலும் அவ்வளவே ஒருவரை ஒருவர் திரும்பியும் பார்க்காமலும் தன் பயணத்தை தொடர்ந்தனர். 7 நட்சத்திர ஹோட்டலில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கு பார்ட்டி ஹால் வாயிலில் இருந்து அழகிய வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற மெல்லிய துணி கொண்டு அழகான மடிப்புகளோடு வழி முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு அதே இரு நிற பல வகையான பூக்களை கொண்டும் சாரம் சாரமாக தொங்கும் விளக்குகளாலும் மேலும் அனைவரும் அசரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த நுழைவாயிலே சொன்னது அவர்களின் தரத்தையும் அதற்கு தண்ணீராக செலவழிக்கப்பட்ட பணத்தையும். வாயில் அலங்காரமே இப்படி என்றால் உள் அலங்காரம் எப்படி இருக்கும் என்ற ஆருவின் மனதின் கேள்விக்கு ஏற்ப அந்த பார்ட்டி ஹாலின் ஒவ்வொரு இன்ச்சும் பணத்தை வாரி இறைத்து இருப்பதை சொல்லாமல் சொல்லியது. இவர்களின் வருகைக்காகவே காத்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் பார்வையும் இவர்கள் மேல் பதிய ஒரே நேரத்தில் அனைவரின் கவனமும் தங்கள் மேல் திரும்பியதை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவள் வெளி நுழைவாயிலில் வைத்து உள்ளே இப்படி செல்வதுதான் இங்கு வழக்கம் என்று ஆருவிற்கு பேசக்கூட சந்தர்ப்பம் கொடுக்காமல் அவளின் வலது கையை தன் இடது முழங்கையுக்குள் கோர்த்து அழைத்து வந்தவனின் கையை இறுக பற்றவும் அவளின் பதட்டம் புரிந்து அதை தணிக்கும் வகையில் மெல்ல தன் வலக்கையால் தட்டி கொடுத்தான் விஹான். அவனின் இந்த செய்கை அவளுக்கு சொல்லன்ன தைரியத்தையும் ஆறுதலையும் தர, அதை கொடுப்பது யார் என்பதும் யாரை இப்பொழுது சரணடைந்திருக்கிறோம் என்பதும் ஆருவிற்கு அந்த நிமிடம் நினைவுக்கு வராமலேயே போனது. அதே போல இந்த காட்சி அங்கு இவர்களின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்த ஆருவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களின் மனதை நிறைத்தது. மகள் முழு மனதோடு சம்மதிக்கவில்லையோ என்ற உறுத்தலோடு இருந்தவர்களை நிம்மதி கொள்ளவும் வைத்தது. இவர்கள் மேடையை நெருங்கவும் அதற்காகவே காத்திருந்தார் போல் வந்து இவர்களோடு சேர்ந்து கொண்ட அரவிந்த் மற்றும் பூர்ணிதாவை கண்டு அழகாக புன்னகைத்தவன் இயல்பான உரையாட அவர்களும் இவர்களோடு கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது மேடை ஏறிய ஜெய் தன் கம்பீரமான குரலில் வந்திருந்த விருந்தினர்களை தன் சார்பாகவும் தன் குடும்பத்தின் சார்பாகவும் வரவேற்று முதலில் விஹான் மற்றும் ஆருவை மேடை ஏற்றி அனைவருக்கும் அறிமுகப்படுத்தவும் அங்கு வந்திருந்த தொழில்முறை நண்பர்கள் அனைவருக்கும் விஹானை முன்பே அறிமுகம் இருந்ததால் எல்லோருடைய கவனமும் ஆருவின் மேல் இருந்தது. அங்கு வந்திருந்த பலர் விஹானை தங்களின் மருமகனாக ஆக்கிக்கொள்ள நினைத்திருக்க அவர்களின் ஆசையை நிராசையாக்குவதைப் போல் திடீரென அவனின் திருமண செய்தி அறிவிக்கப்படவும் அப்படி என்ன இந்த பெண் உயர்வு என்பது போன்ற ஆராய்ச்சி பார்வையோடு அவளை பார்வையிட்டு கொண்டிருந்தனர். இதில் பலருடைய ஆசையை பற்றி விஹான் முன்பே அறிந்து வைத்திருந்தான். அவனிடம் சில நேரங்களில் தங்கள் மகளை பற்றிய பேச்சை எடுத்து தங்கள் விருப்பத்தை மறைமுகமாக தெரியப்படுத்த முயல அதற்கு இவன் சந்தர்ப்பம் கொடுக்காமல் தவிர்த்து இருக்கிறான். எனவே அவர்களின் முன் தன் மனைவி தனக்கு எத்தனை உயர்வு என்பதை வெளிப்படுத்த தோளோடு அவளை அணைத்தபடியே நின்றிருந்தான். ஆருவிற்கு இது எல்லாம் பழக்கம் இல்லாத ஒன்று என்பதால் உண்டான படபடப்பிற்கு விஹானின் அருகாமையும் அணைப்பும் தெம்பாக இருக்க எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பாந்தமாக அவனுள் அடங்கி கொண்டாள் தன்னை அறியாமலேயே. இவர்களை அறிமுகப்படுத்தி முடித்து இவர்களுக்கான அலங்கரிக்கப்பட்ட இருக்கைகள்
அருகில் அவர்கள் சென்று நின்றதும் அடுத்து தனது இரண்டாவது மகளும் மருமகனுமான பூர்ணிதா மற்றும் அரவிந்தை மேடைக்கு அழைத்து அறிமுகப்படுத்தவும், அவரின் தொழில் சாம்ராஜ்யம் மற்றும் கணக்கில் அடங்கா சொத்தை குறிவைத்து அதற்காக பூர்ணிதாவை தங்கள் மருமகளாக்கி கொள்ள நினைத்த பலரின் பார்வை அரவிந்தை அளவிட்டது. ஆருஷாவும் அரவிந்தும் எந்த குறையும் சொல்லும்படி இல்லை என்றாலும் நிச்சயமாக ஜெய்யுடைய அந்தஸ்திற்கு முன்பு இவர்கள் வெகு சாதாரணமே. தங்களின் இத்தனை வருட கனவை கலைக்க திடீரென்று எங்கிருந்து வந்தார்கள் என்பது போன்ற இவர்களை பார்த்திருந்தவர்களாலும் மனதார ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிதான் இருந்தது. அது இந்த 2 ஜோடிகளின் ஜோடி பொருத்தமே. அத்தனை அழகாக ஒருவர் பொருந்தி இருந்தனர். ஒரே நிற உடை அணிந்து 2 ஜோடிகளும் ஒரே மேடையில் நின்றிருக்க, அவர்களின் உடையின் நிறத்திற்கு ஏற்றால் போல் மேடையின் உள் அலங்காரம் அமைந்திருக்க, மேடைக்கு நடுவில் அலங்கார இருக்கைகள் ஒரு பக்கம் ஆருவை தோளோடு சேர்த்து அணைத்தபடி விகானும், மற்றொரு பக்கம் பூர்ணிதாவை இடையோடு அணைத்தபடி அரவிந்தும் நின்று இருந்தது அவ்வளவு அழகாக இருந்தது. அழகாக, அமைதியாக, எந்த குறையும் சொல்ல முடியாத வகையில் நடந்து கொண்டிருந்தது திருமண வரவேற்பு. அனைத்து வகையான உணவு வகைகளும் சைவம் தனிப்பிரிவாகவும் அசைவம் தனிப்பிரிவாகவும் பிரித்து பஃபே முறையில் டின்னர் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. ஆரம்பத்தில் சிறிது நேரம் மேடையில் நின்று இருந்து விட்டு பின் கீழ் இறங்கி வந்தவர்களோடு பேசியபடியே அவர்களை விழா நாயகனாக கவனித்து கொண்டிருந்த விகான் ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கு மதுபானங்கள் பரிமாறப்படவும் ஆருவை தன் அன்னை மைதிலியின் அருகில் விட்டுவிட்டு சென்று அவர்களோடு நின்று கொண்டான். ஆருவும் தன் அத்தை மைதிலியோடு கொஞ்ச நேரம், தன் தாய் தந்தை பெரியம்மா பெரியப்பாவோடு கொஞ்ச நேரம் என நேரத்தை கழித்தவள் தன் ஒரே செல்ல தங்கையின் அத்தான் அவ்வளவு ஹான்சம், வாவ் என்பது போன்ற வார்த்தைகளில் நொந்து போய் தனியாக வந்து அமர்ந்து கொண்டாள். ஏனோ இங்கே வந்ததிலிருந்து உள்ளுக்குள் ஒரு படபடப்பு இருந்து கொண்டே இருந்தது ஆருவிற்கு. தான் இந்த இடத்திற்கு பொருந்தவில்லையோ என்பது போன்று. இதற்கு முன்பே அவர்களின் உயர்வு தெரியும் என்றாலும் இப்போது அது ஏனோ மலையளவு கண்முன் தோன்றி ஒரு ஒதுக்கத்தை கொடுத்தது. இதற்கு முன்பு பூஷிதாவின் திருமணத்திற்கு வந்திருந்தாலும் அப்பொழுது இத்தனை ஆடம்பரம் இல்லாதது போல் ஒரு எண்ணம் எழுந்தது அவளுக்கு. நன்றாக நினைவிருக்கிறது. அப்பொழுது இந்த அளவு பணத்தை வாரி இறைத்து செய்யவில்லை எந்த ஒரு சடங்கும். ஆனால் இதுவே தங்களின் மத்திய தர குடும்பத்திற்கு மிக மிக ஆடம்பரமே. அந்த திருமணத்தில் இல்லாத ஆடம்பரம் இப்பொழுது எதற்கு என்று புரியாமல், அதோடு ஒன்றவும் முடியாமல் ஒதுங்கவும் முடியாமல் அனைத்தையும் ஒரு பார்வையாளராக மட்டுமே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஆருஷா. திருமணத்தில் இருந்த வித்தியாசத்துக்கு முக்கிய காரணம், முதலாவது பூஷிதாவுடைய திருமணம். மணமகன் வீட்டினர் விருப்பப்படி அவர்களின் குடும்பத்தினர் வழக்கமாக நடத்தும் திருமண மண்டபத்தில் நடைபெற்றதும், அதற்கு ஈடாக ஜெய் மகளுக்கு வைரங்களாக வாங்கி குவித்ததும் தெரிந்ததே. இந்த யோசனையோடு அமர்ந்திருந்தவளின் அருகில் வந்து யாரோ அமரும் ஆரவம் உணர்ந்து திரும்பியவள் அங்கு அரவிந்த் இருக்கவும் அழகாக புன்னகைத்தாள். அவனும் பதிலுக்கு புன்னகைத்து அவளிடம் பேசி கொண்டிருந்தவன் ஆருவின் சோர்ந்த முகத்தை கண்டு தானே ஒரு தட்டில் அவளுக்கு பிடித்த உணவை வைத்து அவளிடம் கொண்டு வந்து நீட்ட அவனிடம் இருந்து சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டு சாப்பிடத் தொடங்கினான் ஆரு. இவற்றை இந்த பக்கம் இருந்து தன் தொழிற்துறை சேர்ந்தவர்களோடு நின்று கொண்டிருந்த விகான் பார்த்து கொண்டிருக்க, அந்த பக்கம் இருந்து தன் தோழிகளோடு பேசி கொண்டிருந்த பூர்ணிதா பார்த்து கொண்டிருந்தாள். ஆருவே அருகில் அமர்ந்து அவளுக்கு பிடித்த உணவு வகைகளை கொண்டு வந்து கொடுத்து அவள் ரசித்து உண்ணுவதை அன்போடு பார்த்து கொண்டிருந்தான் அரவிந்த். அவள் சாப்பிடுவதில் மும்முரமாக ஈடுபட்டு இருக்க, முகத்தில் பறந்து விழுந்த முடிகளை மெல்ல காதோறும் ஒதுக்கி விட்டவனை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தவள் தன் பணியை செவ்வனை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். இவற்றை இந்த புறம் இருந்து விகானும் அந்த புறம் இருந்து பூர்ணியும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். பின் இருவரும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து புன்னகைத்து கொள்ள, பூர்ணி வாய் அசைவில் பாசமலர்கள் எனவும் அதை கண் அசைவில் ஆமோதித்தான் அவளின் பாசமலர் விகான். அதன் பின் நேரம் வெகுவாக செல்ல வந்திருந்த விருந்தினர் ஒவ்வொருவராக விடை பெற்று சென்றனர். இரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் மீதம் இருந்த நிலையில் பூர்ணிக்காக காத்திருந்து அரவிந்த் அவளோடு இணைந்து உணவருந்த விகான் தன் உதவியாளரோடு விவாதித்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதை கண்ட பூர்ணி, நீங்கள் மட்டும் என்னோட சாப்பிட்றீங்க, அண்ணா பாருங்க தனியாக சாப்பிட்றாரு என அரவிந்திடம் குறைபட்டு கொள்ள, ஆறு பசி தாங்க மாட்டாமா அதான் என்றான் தர்ம சங்கடமாக முகத்தை வைத்தபடி. அவனுக்குமே இப்போது நினைக்கையில் அவன் செய்தது தவறாகவே தெரிந்தது. அந்த நேரத்தில் ஆருவின் முகம் இருந்த சோர்வு மட்டுமே தெரிந்த அண்ணனின் கண்களுக்கு இப்பொழுதே விகானின் பக்கம் இருந்து பார்க்க தோன்றியது. உடனே திரும்பி ஆறு எங்கே என்று பார்க்க, அவ்வளவு எதையும்
தன் கவலையும் இல்லாமல் தன் அக்கா தங்கைகளோடு அத்தான்களோடும் அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். பொதுவாக விஹானை நெருங்கிய அரவிந்த், சாரி விஹான், நான் அவ பசி தாங்க மாட்டான்னு தான் என துவங்கவும், ஹே நோ ஒரீஸ் அர்வி, அவ பசியோடு எனக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை என இலகுவாக சொல்ல, ஆனால் அந்த குரலில் இருந்து அதை விஹான் சாதாரணமாகத்தான் சொன்னானா இல்லை கோபத்தோடு சொன்னானா என்று புரியாமல் குழம்பி நின்றான் அரவிந்த். முன்பே இந்த திருமணம் இருவரும் விரும்பித்தான் நடக்கிறதா இல்லை தனக்காக ஆறு சம்மதித்தாளா என்ற குழப்பம் அவனுக்கு உண்டு. அதை அறிந்து கொள்ள எத்தனையோ முயன்றும் அதற்கு அவள் வாய்ப்பளிக்கவே இல்லை. இப்படி ஒரு குழப்பமான மனநிலையில் எங்கே அவர்களின் வாழ்க்கையில் சிறு நெருடல் எழ தானே காரணமாகி விடுவோமோ என்ற பயம் மனதை ஏதோ செய்தது. மீண்டும் பூர்ணியுடன் வந்து இணைந்து கொண்ட அரவிந்தின் மனம் எப்போதும் போல் இப்போதும் விஹானை புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பியது. ஆனால் இது எதை பற்றியும் கவலையும் இல்லாமல் ஆறு தன் உடன்பிறப்புகளோடும் அத்தை பிள்ளைகளோடும் வளவளத்து கொண்டிருந்தாள். அனைவரும் கிளம்பி வெளியில் வரவும் ஆறு பிரிவதை எண்ணி இரு அன்னைகளின் கண்களும் கலங்க, அதை கண்ட இரு சகோதரிகளின் கண்களும் கலங்கியது. அருகில் இருந்த அத்தை அருணாவும் கண் கலங்க, ஏற்கனவே இவர்களை பிரிவதை எண்ணி உள்ளம் கலங்கி கொண்டிருந்தவள் இதை கண்டதும் உதடு துடிக்க கட்டுப்படுத்த முயன்று முடியாமல் அழுதாள். அவள் அழுகையை கண்டவர்கள் தங்கள் துக்கத்தை மறந்து மணப்பெண்ணாக அவள் துக்கத்தை முதன்மைப்படுத்தி அதை போக்க முயல, சரியாக அதே சமயம் தன் கார் அருகில் முன்னால் சென்று நின்றிருந்த விஹான் இவர்களை திரும்பி பார்த்திருந்தான். அந்த காட்சியை கண்டவனுக்கு இவள்தான் அழுவது போலவும் மற்றவர்கள் இவளை தேற்றுவது போலவுமே தோன்றியது. இப்பொழுது எதுக்கு இவ இவ்வளவு சீன் கிரியேட் பண்றா என மனதில் மூண்ட கோபத்தோடு, என் கூட வர்றது அவ்வளவு கஷ்டமாடி உனக்கு என்ற கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டபடி மௌனமாக நின்றிருந்தான். கண்களை கொஞ்சமாக ஆறுவின் மேல் இருந்து இந்த பக்கம் திருப்பி இருந்தாலும் தன் தங்கையும் அதையே தான் செய்து கொண்டிருக்கிறாள் என்பது தெளிவாக இருக்கும். ஆறுவின் மேல் தோன்றிய கோபமும் கொஞ்சமும் தணிந்து இருக்கும். ஒரு வழியாக அனைவரின் சமாதானத்திற்கு பிறகு ஆறு விஹானின் காரில் ஏறவும் வண்டியை வேகமாக கிளப்பி சென்றான். அடுத்து அவரவர் வண்டிகளில் ஏற அரவிந்தோடு பூர்ணியை வழி அனுப்பிவிட்டு ஜெய்யும் மைதிலியும் வீட்டை நோக்கி சென்றனர். திருமணம் முடிவானதில் இருந்து எழுந்த மனக்குழப்பம், அலைச்சல், தன் மனதை மற்றவர்கள் அறியாமல் மறைக்க வேண்டி நடித்தது என இந்த ஒரு வாரமாக சரியான உறக்கம் உணவு இல்லாதது, நேற்று விஹானுடனான தனிமையில் அசந்து தூங்க முடியாமல் அடிக்கடி விழித்து விழித்து பார்த்தது என சரியான ஓய்வு இல்லாமல் இருந்தது எல்லாம் சேர்ந்து இன்று தன் அண்ணன் கையால் கொடுத்த உணவை திருப்தியாக உண்ட மயக்கம். கண்களை சுழற்ற தன்னை மீறி உலங்கி இருந்தாள் ஆருஷா. இரவு அவ்வப்போது அவள் விழித்து பார்த்தது அவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அவள் மேல் நம்பிக்கை இல்லாமல். காரணம், மேடமிற்கு கும்பகர்ணி என்று செல்ல பெயர் உண்டு. அவள் உறங்கிவிட்டால் எழுப்புவது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனாலேயே அவள் அறை கதவை இரவில் தாளிட வீட்டினர் தடை விதித்திருந்தனர். அத்தகைய அனுபவம் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமின்றி தலையணையை அணைத்து கொண்டு உறங்கி பழகியவளுக்கு இங்கே அந்த வசதியும் இல்லாமல் போக எங்கே உறக்கத்தில் அவன் அருகில் சென்று விடுவோமோ என்று பயந்து சரியாக உறங்காமல் முழித்து முழித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இது போன்ற என்ற கவலையும் இல்லாமல் மிக நிம்மதியாக உறங்கி கொண்டிருப்பதை கண்டவளுக்கு அதற்கும் சேர்த்து அவனை இரவெல்லாம் திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். பின்னே மேடத்திற்கு மிகவும் பிடித்த இரண்டு விஷயங்களில் ஒன்று சாப்பாடு, இரண்டாவது தூக்கம். இந்த இரண்டுமே சரியாக இல்லாமல் தான் தவித்து கொண்டிருக்க அவன் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதை கண்டவளுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஆத்திரம் பொங்கியது. இப்போது தன்னை மீறி உறங்கியவள் அடுத்து வந்த திருப்பத்தில் சரிந்து விஹானின் தோள் சாய, அதுவரை வீட்டில் இருந்து கிளம்பி சென்ற போது போலவே அவள் பக்கம் கூட திருப்பாமல் தன் முகத்தையே வழியில் மட்டுமே பதித்திருந்தவன் நம்ப முடியாமல் திரும்பி அவளை பார்த்தான். உறக்கத்தில் அவன் மேல் சரிந்தவள் இன்னும் வாகாக அவனை நெருங்கி தன் முகத்தை அவன் தோளில் பதிக்கவும் விஹானின் இடது கை அவளின் இடது தோளை அணைத்து பிடிக்க அவனின் வலது கை காரின் வேகத்தை வெகுவாக குறைத்தது. மிதமான வேகத்தில் ஆருவின் உறக்கம் கலையாத வகையில் பயணித்த கார் அவனின் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் மெல்ல உறக்கம் கலையாதவாறு அவளை தன் கைகளில் அள்ளி கொண்டான். விஹான் அவளை கையில் ஏந்தி கொண்டு செல்வதை பார்த்தபடியே உள்ளே நுழைந்தனர் ஜெய்யும் மைதிலியும். மைதிலி இதை நம்ப முடியாமல் பார்த்திருக்க ஜெய் தன் மனைவியை திரும்பி பார்த்து குறும்பாக கண் சிமிட்டினார். தங்கள் அறைக்குள் நுழைந்து அவளை படுக்கையில் விட்டவன் தானும் உடைமாற்றி வந்து அவள் அருகில் படுத்து சிறு குழந்தை போல உறங்குபவளையே இமைக்காமல் பார்த்திருக்க அவன் மனமோ அவர்கள் திருமணம் நடந்த விதத்தை நினைத்தது. சரியாக 1.5 வருடங்களுக்கு முன்பு காலையில் கல்லூரிக்கு செல்ல பரபரப்பாக தயாராகி கீழே வந்தவள் உணவு மேஜையில் அமரவும்
ஆறுமா, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுடா என்றபடியே அவள் தட்டில் நெய் தோசையை வைத்தார் அவளின் பெரியம்மா அகிலா. ஒய்மா என்றவாறே தோசையை வெளுத்து வாங்கி கொண்டு கேட்டவளை பாவமான முகத்தோடு பார்த்தவர், அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொன்னேனடா என்றார். விட்டால் அழுதுவிடும் பாவனையில். பின்னே ஒரு வாரமாக இதற்காக போராடி கொண்டிருப்பவர் ஆயிற்றே. 4 வீடு தள்ளி இருக்கிற அத்தை வீட்டுக்கு போக எதுக்குமா சீக்கிரமாக வரணும் என்றால் வேணுமென்றே புரியாதது போன்ற பாவனையில். ஆறுக்குட்டி, சின்ன அத்தை வீட்டுக்குடா என அவர் பதிலளிக்கவும், நான் வரலை என்றிருந்தால் பட்டென்று. வர்றேன்னு சொல்றவளை வேண்டாம்னு சொல்றதும், வரமாட்டேன்னு சொல்றவளை வான்னு சொல்றதும் கால கொடுமடா சரவணா என புலம்பியபடியே வந்து அமர்ந்த சின்ன மகளை கண்டு புன்னகைத்தவர் அவளுக்கும் பரிமாற, சமையல் அறையிலிருந்து சூடாக வறுத்த தோசையுடன் வெளிவந்த அகல்யா, அப்போ டியூஷன் யார் போவாங்க என்றார் இளையவளை பார்த்து. ஒரு நாள் போகலைன்னா ஒன்றும் குடிமொழிகிடாது என முணுமுணுத்தவளை முறைத்தவர், நாளைக்கு வேற லீவு போடணும், ஒழுங்கா கிளாஸ் போகிற வழியை பார் என கண்டிப்புடன் கூடி சென்றார் 12வது படித்து கொண்டிருக்கும் ஆதிராவிடம். மீண்டும் ஆறுவிடம் அகிலா பேச்சை துவங்கவும், நானும் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரேம்மா, எனக்கு அங்கே வர பிடிக்கல என்றால் சில சினுங்களோடு. ஏண்டா, அத்தை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கடா. ஆதி கிளாஸ் போகணும், அருவி வேலையில் இருப்பான், நீ தாண்டா கூட வரணும். போன முறையே கேட்டாங்கடா, ஏன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்களா அண்ணின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கடா என எப்படியாவது அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். அப்படி விடாமல் வச்சிருக்கிறது அவங்க பழக்கம், அது நமக்கில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே என்றால் சற்றென்று துளிர்ந்த கோபத்தோடு. அப்படி அவங்க கிட்ட முகத்திற்கு நேராக நீ பேசிடுவியா என கேள்வி கேட்டவரை கண்டவள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஏனெனில் நிச்சயமாக அவரிடம் அப்படி இவளால் கேள்வி கேட்க முடியாது. நடந்தவைகளில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை என்று அனைவரும் அறிந்தது. அது மட்டுமின்றி அவர் இங்கு உள்ளவர்கள் மேல் கொண்டுள்ள பாசமும் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனாலும் அங்கு செல்ல மனம் உரண்டியது. மூஷிதாவும் தனியாக ஃபோன் செய்து அழைத்திருந்தாள். அத்தையும் அழைத்திருந்தார். ஏனோ அங்கு செல்லவே பிடிக்கவில்லை ஆறுவிற்கு. எதையாவது சொல்லி சமாளிங்கம்மா, நான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நேராக ஹாஸ்டலுக்கு வந்துடுறேன் என்றவள் வேகமாக கிளம்பிவிட்டாள். எங்கே நின்றால் மீண்டும் வற்புறுத்துவார்களோ என்று. இதற்கு மேல் என்ன சொல்லி தெரியாமல் மைதிலியிடம் பேசி புரிய வைத்து கொள்ளலாம் என தங்களுக்குள் முடிவெடுத்தனர் அன்னைகள் இருவரும். அன்று ஆறுவின் போதாத காலமோ என்னமோ, கல்லூரி மதியத்திற்கு மேல் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மேலும் 2 நாட்களும் விடுமுறை விட்டனர். கல்லூரியின் தாளாளர் மரணம் அடைந்ததால் விடுமுறையினால் ஏற்பட்ட துள்ளலோடு வீட்டிற்குள் நுழைந்த ஆறு சுத்தமாக மறந்து போயிருந்தால். காலையில் பேசப்பட்ட விஷயத்தை அது நினைவுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டாள். தன் நண்பர்களோடு நேரத்தை கடத்திவிட்டே வீடு திரும்பியிருப்பாள். ஆறு வீட்டிற்குள் நுழையும் போது அன்னையர்கள் இருவரும் கிளம்பி தயாராக இருந்தனர். மாலையில் செல்வதாக இருந்த திட்டத்தை எப்படியும் அவள் கூட வரப்போவதில்லை என்று தெரிந்தும் மாற்றி சற்று முன்னரே செல்ல முடிவெடுத்தனர். அவளை கண்டதுமே ஆறுவிற்கு நினைவு வர சத்தமில்லாமல் அங்கிருந்து நழுவி அறைக்குள் சென்று விட்டாள். அகிலா தான் வந்து அவள் உணவு உண்டாளா என விசாரித்துவிட்டு தாங்கள் கிளம்புவதாக சொல்லி கொண்டிருக்க அவரின் ஃபோன் அழைத்தது. கணவர் அழைக்கவே அதை ஏற்று தாங்கள் கிளம்பிவிட்டதாகவும் எதிர்பாராமல் ஆறு வந்ததால் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு செல்வதாகவும் சொல்ல, இந்த நேரத்தில் ஏன் வீட்டிற்கு வந்தாள் என்ற கேள்வியோடு ஃபோனை அவளிடம் கொடுக்க சொல்லி விவரம் அறிந்தவர் அவளையும் அவர்களோடு கிளம்ப சொல்ல, அதை அவள் மறுப்பதற்குள் ஆதி கிளாஸ் முடிந்து வர இரவு ஆகிவிடும், அருவியும் பணி முடிந்து இரவுதான் வருவான், நாங்களும் வர லேட்டாகும், 2 அன்னையர்களும் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்க வேண்டாம் என கராராக சற்று அழுத்தமான குரலில் கூறுவவும், அந்த குரலில் சொன்னால் அதை செய்தே ஆக வேண்டும் என்று சிறு வயதில் இருந்தே தெரிந்து வைத்து இருந்தவள் மனமே இல்லாமல் சம்மதித்து இருந்தாள். அவள் சம்மதித்ததும் சீக்கிரம் தயாராகி வருமாறு பணித்துவிட்டு விரைந்து கீழே இறங்கிவிட்டார். எங்கே அங்கேயே இருந்தால் தன்னிடம் வாதம் செய்வார்களோ என்ற பயத்தில். அடுத்த 15 நிமிடத்தில் ஆறு தயாராகி வரவும் அருணா வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது. ஆறு வரவில்லை என காலையில் கூறி வருந்திய அன்னிகளை 2 புருவங்களையும் உயர்த்தி பார்க்க அவர்கள் கண்ணாலேயே எதுவும் கேட்காதே என்பது போல சைகை செய்தனர். அவரும் அதன் பின் அமைதியாகிவிட தி-நகரில் உள்ள தங்கள் இளைய நாத்தனாரான மைதிலியின் வீட்டிற்கு மூத்த நாத்தனாரான அருணாவோடு தங்கள் செல்லப்பெண் ஆறுவோடும் கிளம்பியிருந்தனர். மறுநாள் காலை மைதிலியின் மூத்த மகளான பூஷிதாவிற்கு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவிருப்பதால் அதற்கு தேவையான வரிசை தட்டுகள் வாங்குவதில் துவங்கி மற்றுமுள்ள அனைத்து ஏற்பாடுகளையும் அருகில் இருந்து செய்யவே இவர்களை அழைத்திருந்தார் மைதிலி. அங்கு தன் வாழ்க்கை துணையை சந்திக்கப் போகிறோம் என தெரியாமல் உடன் சென்றாள் ஆருஷா. வீட்டிற்குள் நுழைந்தவர்களை சந்தோஷத்தோடு வந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார் மைதிலி.
இன்டர்காமில் செய்தி சொல்லப்பட சந்தோஷ துள்ளலுடன் பாய்ந்து வந்து அணைத்து கொண்டாள் பூஷிதா. முதன்முறையாக தங்கள் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கும் தன் மாமன் மகளை. இருவருமே சிறுவயது முதலே நல்ல தோழிகள். ஆருவை விட பூஷி 2 வயது பெரியவள். அதன்பின் இவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசத் துவங்கிவிட பெரியவர்கள் தங்கள் பணியில் மூழ்கிவிட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு நாளைய நிகழ்ச்சிக்கு என்னென்ன தயார் செய்ய வேண்டும் என்று எழுதி பட்டியலிட்டவர்கள் அவற்றை வாங்கி வர கிளம்பினர். 4 பெண்மணிகளும் கிளம்பிவிட ஆருவும் பூஷியும் தங்கள் அரட்டை கச்சேரியை தொடர்ந்து கொண்டிருந்தனர். மணமகன் பற்றிய விவரங்களையும் அவருடைய படத்தையும் பார்த்தவள் பூஷியை ஓட்டி தள்ளி கொண்டிருந்ததில் நேரம் சென்றதே தெரியவில்லை. 5 மணி அளவில் காஃபி குடிக்க கீழே இறங்கி வர திலீப் அவரிடமிருந்து பூஷிக்கு கால் வரவும் அவள் எழுந்து சென்று விட தனிமையில் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தவள் அருகில் இருந்து முக்கோண வடிவ சிறிய 3 அடுக்கு டேபிளில் அழகாக ஒவ்வொரு அடுக்கிலும் பிரித்து அடுக்கப்பட்டிருந்த செய்தித்தாள்கள், வாராந்திர புத்தகங்கள், மாதாந்திர புத்தகங்களை கண்டு அவற்றிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் மூழ்கிவிட்டாள். திடீரென கேட்ட ஹாய் என்ற வசீகரமான கம்பீரமான குரலில் தலையை நிமிர்த்தியவள் தலையை வாசல் பக்கம் திருப்ப அங்கு பிரதான வாசலுக்கு அருகில் மாடிப்படி அருகே அசாத்திய உயரத்தோடும் அதற்கேற்ற எடையோடும் தவறாத உடற்பயிற்சியினால் முருகேற்றிய உடற்கட்டோடும் கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை அணிந்து சட்டையின் மேன் பொத்தானை அலட்சியமாக திறந்து விட்டபடி வலது கையில் கருப்பு நிற பிளேசரை வலது தோளில் போட்டுக்கொண்டு இடது கையில் போனை காதுக்கு கொடுத்தபடி இவளையே கூர்பார்வை பார்த்தபடி நின்றிருந்தான் விகான். ஆறு யார் இவன் என்பது போல பார்வையை நிமிடத்திற்கு குறைவான நேரம் அவன் மேல் செலுத்த தன் கையில் இருந்த போனில் யூ கண்டினியூ எனவும் தலையே திருப்பி புத்தகத்தில் பார்வையை செலுத்தினாள். தன்னை கண்ட பின்பும் எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாது திருப்பி கொண்டவளை நின்ற இடத்திலிருந்து இம்மியளவும் அசையாது நின்று முறைத்து கொண்டு இருந்தான். அதே நேரம் தன் வயதிற்கேற்ற கம்பீர நடையோடு வீட்டிற்குள் நுழைந்தார் ஜெய். அவரின் ஷூவின் சத்தத்தில் நிமிர்ந்தவள் தன்னை சந்தித்தவரை கண்டு தன்னையும் அறியாது எழுந்து நின்றிருந்தாள். தன் வேக நடையை நிறுத்தாமலேயே ஆருவை கண்டு அழகாக புன்னகைத்தவர் சிட் டவுன் என்றபடியே உள்ளே சென்று மறைந்தார். அவர் சென்ற பின்பும் அந்த திசையையே பார்த்து கொண்டிருந்தவளின் தோளை தொட்டு உலுக்கினாள். என்னடி அப்படி பார்க்க என்றவாறே. அப்போதே அங்கு வந்த பூஷி. அதில் பார்வையை திருப்பியவள் ஃபர்ஸ்ட் டைம் அங்கிளை பார்க்கிறேன்ல அதான் என்றவள். இப்போதான் புரியுது அத்தை எப்படி கவுந்தாங்கன்னு என்றால் கண் சிமித்தபடியே. அதை கேட்டு சிரித்த பூஷி இருவரை என்று உள்ளே செல்லவும் மீண்டும் அமர்ந்தவள் ஏதோ உள் உணர்வு உறுத்த தலையை நிமிர்ந்து பார்க்க இவளை முறைத்து கொண்டே மாடி ஏறி கொண்டிருந்தான் விகான். இவன் ஏன் நம்மளை இப்படி முறைக்கிறான் என புருவத்தை சுருக்கி யோசித்தவள் ஓ நாம் இங்கே வந்தது இவனுக்கு பிடிக்கல என தானே நினைத்து கொண்டு டேய் மடையா நானும் வரமாட்டேன் தாண்டா சொன்னேன். என்னை டெம்போ வச்சு கடத்தாத குறைய தூக்கிட்டு வந்துட்டானுங்க. இது தெரியாமல் நான் ஏதோ உன் சொத்தில் பங்குக்கு வந்த மாதிரியே பார்க்குறியே என வாய்க்குள்ளேயே அவனை வறுத்தெடுத்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வழக்கமாக மலையில் பூ கொடுக்கும் பெண்மணி வந்து குரல் கொடுக்கவும் செல்வதற்கு முன் மைதிலி விவரம் சொல்லி பணம் கொடுத்துவிட்டு சென்றிருந்ததால் அதை வாங்குவதற்காக எழுந்து சென்றாள். நாளை மணப்பெண் அலங்காரத்திற்காக தலை அலங்காரம் செய்ய செண்டாக கோர்க்கப்பட்ட மல்லிகை ஆர்டர் செய்திருந்தார் மைதிலி. ஆறு சென்று நிற்கவும் பூஜியும் உடன் வந்து இணைந்து கொண்டாள். பூவிற்கும் பெண்மணி பல வருடங்களாக வாடிக்கையாக இவர்களுக்கு காலை மாலை இருவேளையும் தினமும் பூ கொண்டு வந்து கொடுப்பவர். வழக்கமாக வாங்கும் மைதிலிக்கு பதில் வேறு பெண் வந்து நிற்பதும் சரியாக கேட்டு சரிபார்த்து வாங்குவதையும் புரியாமல் குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். அப்போதே ஆறு கவனித்தார். மணப்பெண்ணிற்கு மட்டுமே ஆர்டர் செய்திருந்ததே. எப்படியும் வருபவர்களுக்கு தலையில் வைத்து கொடுக்க பூ வேண்டுமே என்பது நினைவு வர உதிரி பூக்களாக வைத்திருந்த மல்லிகையையும் சேர்த்து கேட்டாள். இல்லைம்மா ஊட்டம்மா இதை மட்டும்தான் கேட்டாங்க என பூக்காரி சொல்லவும் அத்தை மறந்துருப்பாங்க நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கொடுங்க என கேட்டவளை கண்டவர் அருகில் அமைதியாக இதையெல்லாம் பார்த்தபடி நின்றிருந்த பூஷியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எவ்வளவு பொறுப்பாக எல்லாம் செய்யுது இந்த பாப்பா என நினைத்தபடியே நீங்கள் தான் இந்த வீட்டு மருமகளாமா என்றார் கண்களில் ஆச்சரியத்தோடு. அதை கேட்ட ஐயோ சீச்சி இல்லை என முகத்தை சுழித்து ஆறு பதறவும் தன் அரை பால்கனியில் இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான் விகான். பூ விற்பவரின் கேள்விக்கு பதறைபடியே மறுத்தவளை புரியாமை பார்த்தவர் நீதானமே அவங்கள அத்தைன்னு சொன்னேன் என்றார் குழப்பத்தோடு. அது இவ எங்கள் தாய் மாமா பொண்ணு அதான் அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுறா என பூஷி விளக்கம் கொடுக்கவும் ஓ நான் இந்த வீட்டு ராசாவோட ராணியோன்னு நினச்சேன் என்றவர் யாருக்கு கொடுத்து வச்சு இருக்கோ இந்த வீட்டு ராணியாவ என்றார். யார் அந்த பாவப்பட்ட ஜீவனம் என ஆறு மனதிற்கு கிண்டல் அடிக்க அது அவளின் இதழில் புன்னகையாக வெளிப்பட்டது. அதை பிறர் அறியாமல் மறைத்தவள்
அமைதியாக நின்று கொள்ள இவை அனைத்தையும் தன் அறையின் பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் விகான். பிறகு ஆருவும் பூஷிதாவும் வீட்டிற்குள் வர ஹாலில் உடைமாற்றி அமர்ந்திருந்த தந்தையைக் கண்டு புன்னகைத்தவள் சமையல் செய்பவரிடம் பால் கொண்டு வர சொல்லி பணித்துவிட்டு வாங்கிய பூக்களை இருவருமாக பத்திரப்படுத்திவிட்டு வந்து அமர்ந்தனர். தனி சோபாவில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்த ஜெய்யை பார்க்கும்போது தானாகவே மனதில் ஒரு மரியாதை உருவானது ஆருவிற்கு. அவளை கண்டு மென்னகை புரிந்தவர், "நீ மனோவோட மகளாமா?" என்றார். அவரை புரியாமல் பார்த்தபடி ஆம் என்று தலையசைக்கவும், "நான் பூஷியோட ஃப்ரெண்டுன்னு நினைத்தேம்மா. இப்போதான் நீங்கள் வெளியே பேசினதை கேட்டேன்" எனவும், "பரவாயில்லை அங்கிள், நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே" என சாதாரணமாக பேசவும், ஜெய்க்கு நேர் எதிராக இருந்த ஒற்றை இருக்கையில் வந்து அமர்ந்தான் விகான். அருகில் ஆர்வம் உணர்ந்து திரும்பியவள் அங்கு டிஷர்ட் ஷர்ட்ஸ் அணிந்து லேப்டாப்போடு அமர்ந்து இருப்பவனைக் கண்டு பின் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப குடிக்க பால், காஃபி, கிரீன் டீ என கொண்டு வந்து தந்து விட்டு சென்றார் சமையல் செய்பவர். அதை அறிந்தியபடியே ஆருவை பற்றி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டார் ஜெய். அவளும் அவரின் அனைத்தனை கேள்விக்கும் பொறுமையாகவும் மரியாதையுடனும் பதிலளித்து கொண்டிருக்க அவளையும் தந்தையும் மனதில் பொங்கிய சினத்தோடு கவனித்து கொண்டு அமர்ந்திருந்தான் விகான். சற்று நேரத்தில் ஜெய் தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி அங்கிருந்து சென்றுவிட விகானுக்கு அருகில் அமர்ந்திருப்பது ஒருவித சங்கடத்தை கொடுக்க இயல்பாக இருக்க முடியாமல் தவித்தவள் பூஷியிடம் அவள் அறைக்கு செல்லலாம் என கூற நினைத்து வாயை திறக்கும் முன் அதற்குள் அது வாய்ப்பளிக்காமல் பியூட்டி பார்லரில் இருந்து மெஹந்தியிட பெண் வந்திருந்தாள். அவளை வரவேற்று அமர வைத்து அவளுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்து விட்டு ஆர்வமாக அந்த பெண் கொண்டு வந்த புத்தகத்தில் இருந்து பிடித்த மாடலை இருவரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க அந்த பெண் ஏதோ ஒரு அசௌகரியத்தோடு அமர்ந்திருப்பது போல் தோன்ற என்றவென்று கூர்ந்து கவனித்ததில் அந்த பெண்ணின் வலது கட்டை விரலில் நகை சுத்தி இருக்க மெஹந்தி கோலை அழுத்தி பிடிக்க முடியாமல் அவள் வழியில் தவிப்பது தெரிந்தது. முன்பே ஒத்துக்கொண்டதால் தவிர்க்க முடியாமல் பார்லரின் முதலாளி அனுப்பியதாகவும் தான் சமாளித்து கொள்வன் என்று வரைய தயாரானவளை தடுத்த ஆரோ, "நான் போட்டு விடுறேன், கொடுங்க" என்றாள். அதை கேட்டு பதறிய அப்பெண், "அச்சச்சோ வேணாங்க, ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் பார்லர் பேர் கெட்டு போயிடும் எனவும் வேலை போயிடும், நானும் மெதுவாக போட்டுக்குவேங்க" என்றாள். "இல்லை பரவாயில்ல, கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை ஆகாது" என ஆறு கேட்கவும், "இவ ரொம்ப அழகாக போடுவா, தைரியமாக கொடுங்க. இன்றைக்கு வருவது தெரிஞ்சிருந்தால் நான் உங்களை புக் பண்ணியிருக்கவே மாட்டேன்" என்றாள் பூஜிதா. அப்போதும் தயங்கவில்லை சம்மதிக்க வைத்து அவளுக்கான பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தவள் தானே அழகாக பூதியின் இரு கைகளிலும் முழங்கை வரை அச்சடித்தால் போல் ஒரு கையில் கண்ணனும் மற்றொரு கையில் ராதையும் வரைந்து அதில் கண்ணனுக்கு அருகில் திலீப் பெயரையும் ராதைக்கு அருகில் பூஷியின் பெயரையும் எழுதினாள். இவற்றையெல்லாம் அருகில் அமர்ந்தபடி கண்டும் காணாமல் பார்த்து கொண்டிருந்தான் விகான். விறுவிறுவென வரைந்து கொண்டிருந்தவள், "பூரி வரலையா பூஷி" எனவும், "அதானே பார்த்தேன், எங்கடா இன்னும் கேட்கலையேன்னு. நாங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டோமே" என சலித்து கொண்டவளை சங்கடமாக பார்த்தவள், "ஹே என்னப்பா இப்படி சொல்லிட்டேன், நீயும் எனக்கு க்ளோஸ் தான், ஆனால் அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோஸ், அவ்வளவுதான்" என்றால் இவளை சமாதானப்படுத்தும் குரலில். பூர்ணி டெல்லியில் கடைசி வருட ஆடைக்கலை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட படிப்பு படித்து கொண்டிருக்கிறாள். ஏதோ முக்கிய ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியிருப்பதால் நிச்சயத்திற்கு வரவில்லை. அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் திருமணத்தில் கலந்து கொள்வதாக கூறியிருந்தாள். தன் வேலையில் கவனமாக இருந்தாலும் இவர்கள் மேலும் ஒரு கண்ணை வைத்திருந்த விகான் ஆருவின் பூர்ணியை பற்றிய கேள்விக்கே தலை நிமிர்த்தியிருக்க அடுத்து அவர்களின் உரையாடலில் வியப்பாக ஒற்றை புருவத்தை உயர்த்தி நம்ப முடியாத பார்வையை ஆருவின் மேல் பதித்திருந்தான். ஆனால் இது எதையும் ஆறு கொஞ்சமும் கவனிக்கவில்லை. ஏனென்றால் அவள்தான் அவன் அமர்ந்திருந்த பக்கம் கூட தன் பார்வையை திருப்பவில்லையே. அப்படியே பேசியபடி கால்களில் மெஹந்தியிட துவங்கவும் ஆருவின் ஃபோன் தன் இருப்பை சத்தமிட்டது உணர்த்திய துவங்கியது. சோஃபாக்களுக்கு இடையில் இருந்த அலங்கார மேஜையில் மேல் அவளின் ஃபோன் இருந்ததால் நிமிர்ந்து ஃபோனை பார்த்த அதே நேரம் விகானும் ஒளிர்ந்த ஃபோனை பார்த்திருந்தான். ஆனால் திரையில் பெயரை கண்டு ஆறு குதூகலிக்க விகாவும் முறைத்து கொண்டு காத்திருந்தான். நந்து அத்தான் காலிங் என்ற பெயரை கண்ட நொடி முகமும் அகமும் மலர்ந்து அதை எடுத்து காதிற்கு கொடுத்தவள் உற்சாகமாக, "ஹலோ அத்தான்" என்றாள். அந்த பக்கம் இருந்து என்ன கேட்கப்பட்டதோ, "அந்த சோக கதையை ஏன் கேட்குற" என்று சலித்து கொள்ள, "ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? நீ அப்போவே வீட்டிற்கு வந்திருக்க கூடாதா? நான் அப்படியே உன் கூட எஸ் ஆகியிருப்பேனே"
உன் சீனியரை தூக்கி கொதிக்கிற தாரில் போட என்னை சாபமிட்டவளைக் கண்டு பூஜிதாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதிலும் அவள் அமர்ந்திருந்த விதம், மெஹந்தியிடம் 6 போட்டு இருந்த ஷால் இடையூறாக இருக்க சட்டென்று கலட்ட நினைத்து கை வைத்தவள் அங்கு விகு அமர்ந்திருக்கவே அது செய்ய முடியாமல் அந்த ஷாலை பரதம் ஆடுவது போல் இடது தோளில் போட்டு வலது இடுப்பில் கொண்டு வந்து முடிச்சிட்டு சோஃபாவில் இடது காலை குத்துக்கால் இட்டு வலது காலை தொங்கவிட்டு இலகுவாக ஆட்டியபடி கதை பேசி கொண்டிருந்தாள். பரவாயில்லை, வேறு கம்பெனியில் என் பெயரை சொல்லு, உடனே வேலை கிடைக்கும் என்று கூறினாள் ஆரு. என்னது, நிஜமாவா? உன் சீனியர் வாழ்க என அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டவளை பூஷி விழித்து பார்த்து கொண்டிருக்க விஹுவோ முறைத்து கொண்டிருந்தான். அச்சச்சோ, இன்னைக்குன்னு பார்த்து நான் அங்கே இல்லையே. அத்தான் என் செல்ல அத்தான் இல்லை. நீ என்ன பண்ணுற? அதை அப்படியே ஒரு ரூமில் பத்திரமா எடுத்து வை, நான் நைட்டு வந்து எடுத்துக்கிறேன் என்றவள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என குரலை தலைத்து ரகசியம் பேசுவது போல், இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். முக்கியமாக உன் தம்பி ஒருத்தன் இருக்கானே, அந்த தீனி பண்டாருக்கு மட்டும் தெரியவே கூடாது. பக்கி நான் வர்றதுக்குள்ளே திருடி தின்னுடும் என்றாள். அந்த கொடுமையை ஏன் கேட்குற? என்ன டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்காங்க உன் 2 மாமியும் என்றவள், நீ மட்டும் வந்து இருந்தா அப்படியே உன்னை சினிமா பீச்சுன்னு எங்கேயாவது தள்ளிக்கிட்டு போயிருப்ப எனவும் பூஷி வாய் விட்டு சிரிக்க வெகு உணர்வற்று வெறித்து கொண்டிருந்தான். இல்லத்தா, நீ வர வேண்டாம், அம்மா எல்லாம் வெளியே போயிருக்காங்க, எனக்கும் இங்கே கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிஞ்சதும் அங்கே வந்ததும் நான் கிளம்பி வந்துடுறேன். நீ மட்டும் நான் சொன்னது போல் அதை ஒரு ரூமில் ஒழித்து வை. பாய்டா என போனே வைத்தாள். அவளை பார்த்து புன்னகைத்த பூஷி, யாரடி, நந்த அண்ணாவா எனவும் பூஷியை ஒரு கோவ பார்வை பார்த்துவிட்டு தன் பணியில் கவனத்தை விகு செலுத்த ஆறுவோ சந்தோஷமாக ஆமா என்றாள். அப்படி என்ன வாங்கிட்டு வந்தாங்க என அவளுடன் கேட்கவும், அதுவா, ஜிலேபியும் வடப்பாவும் என்றாள் கண்கள் மின்ன. இவள் பேசியதை வைத்து என்னவோ என்ற எதிர்பார்ப்புடன் இருந்தவள் அவள் சொன்னதை கேட்டு இதற்காகவா இத்தனை ஆர்ப்பாட்டம் என்பது போல பார்த்தவள் அதையே கேட்கவும் செய்தாள். ஹே, பின்ன இல்லையா, நந்தத்தான் 2ஐயும் எனக்காகவே சவுகார்பேட்டில் இருந்து என் ஃபேவரட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்த இருக்காரு, மை ஸ்வீட் நந்தத்தான் எனவும் படாரென்று சத்தத்துடன் தன் லேப்டாப்பை மூடிவிட்டு எழுந்து விறுவிறு என மாடி ஏறி சென்று விட்டான் விகு. அந்த சத்தம் அதிர்ந்து திரும்பியவள் புரியாமல் குழம்பி பூஷியை திரும்பி பார்க்கவும் அவளுக்குமே ஒன்றுமே புரியாமல் முழித்தவள், அது அண்ணாவுக்கு ஒர்க் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்தால் பிடிக்காது, நாம் இங்கே பேசுகிறது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்கும், அதான் என்றாள். அதற்கு எதுக்கு இங்கே வந்து உட்காரணும், நாமளா கூப்பிட்டோம் என மனதுக்குள்ளே நொடித்தவள் அவன் அங்கிருந்து அகன்ற பின் இன்னும் குஷியாகி வளவளத்தபடியே தன் பணியை செய்து முடித்தாள். சிறிது நேரத்தில் அனைவரும் வந்துவிட இவள் எத்தனை மறுத்தும் சாப்பிட்ட பின்பே கிளம்ப அனுமதிக்க எப்போது ஓடலாம் என்பது போன்றே நின்றிருந்தவளை அவர்களின் அடுத்த பேச்சில் அதிர்ச்சிக்குள்ளாக்கினார்கள் 4 பெண்களும். நாளை மாலை நேராக நிச்சயம் நடக்கும் ஹாலுக்கு வரலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தவள் மீண்டும் மூவரும் நாளை காலை வீட்டிற்கு விரைவாக வருவது பற்றி பேசவும் அதற்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாதது போல் அந்த பேச்சை தன் காதில் விழாதது போல் அங்கிருந்து நழுவ பார்க்க சரியாக மைதிலியிடம் நாளைக்கு 6 விடுமுறைதான் என கோர்த்து விட்டார் அகிலா. அதில் உண்மையாக சந்தோஷித்த மைதிலி, அவளையும் அப்போ காலையிலே கூட்டிட்டு வந்துடுங்க எனவும் அதிர்ந்தவள் எத்தனையோ சமாளித்து சமாதானம் செய்தும் மாலை ஆதியோடு சேர்ந்து வருவதாக சொல்லியும் மைதிலி கொஞ்சி கெஞ்சி அருகில் இருந்த பூஷியும், ஹே ப்ளீஸ் டி, நான் இங்கே தனியாக இருக்கணும்டி, பூர்ணி கூட இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் என கெஞ்சவும் மனமே இல்லாமல் வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டாள். அகிலாவை முறைத்தபடியே காலையில் வருவதாக சொல்லி அனைவரும் விடைபெற டிரைவரை கொண்டு விட சொல்லி விடை கொடுத்தார் மைதிலி. நடந்த அத்தனை நிகழ்வையும் மாடி ஹாலில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தான் விகான். முத்துக்குமார் லட்சுமி அம்மாள் தம்பதியினருக்கு 4 பிள்ளைகள், 2 ஆண் 2 பெண். முதலில் மனோகரன், அடுத்து அருணா, அதுக்கடுத்து மனோரஞ்சன், கடைசியாக மைதிலி. இதில் முதலில் அருணாவிற்கு முரளியை திருமணம் செய்த பின் 3 வருடங்கள் கழித்து மனோகரனுக்கு அகிலாவை மணமுடித்தனர். இருவருமே அமைதியான அன்பான வாழ்க்கை துணை அமைய அழகான வாழ்க்கை வாழ்ந்தனர். அடுத்து மைதிலிக்கு மனம் செய்த பிறகு மனோரஞ்சனுக்கு செய்ய நினைத்து வரன் பார்த்து கொண்டிருந்தனர். மைதிலி அப்போது ஒரு கம்பெனியில் MDக்கு PAவாக பணியாற்றி கொண்டிருந்தார். வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் படித்த படிப்பு வீணாகாமல் இருக்க திருமணமாகும் வரை பணிக்கு செல்வதாக மைதிலி வீட்டில் சம்மதித்தனர். இந்த நிலையில்தான் நண்பனின் கம்பெனிக்கு அவனை காண வந்தபோது ஜெயின் கண்ணில் பட்டார் மைதிலி. அவரை கண்ட நொடியே ஜெய்க்கு பிடித்துவிட அவரை காணவே அடிக்கடி வரத் துவங்கினார். முதலில் இதை கவனத்தில் கொள்ளாத மைதிலிக்குமே பிறகு ஜெய்யின் வருகைக்கான காரணம் புரிய தன் குடும்ப சூழல் மற்றும் அவர்களின் உயரம் எல்லாம் கருத்தில் கொண்டு அவரிடமிருந்து ஒதுங்க துவங்கினார். ஆனால் அத்தனை எளிதில் நினைத்ததை நிறைவேற்றாமல் விடக்கூடியவரா ஜெய்? கோடீஸ்வர குடும்பத்தின் ஒற்றை ஆர்மரீசு, 2 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு தவமிருந்து பிறந்தவர், நினைத்ததை சாதித்தே பழகியவர்,
தன் மனம் கவர்ந்தவளை விட்டு விடுவாரா? தன் மனதை பல வகைகளில் மைதிலிக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். முன்பே அவரின் அழகிலும் கம்பீரத்திலும் ஆண்மையிலும் கவரப்பட்டு இருந்த மைதிலி குடும்பத்தை நினைத்தே தயங்க, அதையும் தன் உண்மையான நேசத்தினால் உடைத்தெறிய செய்தார். ஆனால் இருவருக்கும் அந்தஸ்து, வாழ்க்கை முறை மட்டுமல்லாது வேறு வேறு ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள். அதனால் நிச்சயமாக தங்கள் வீட்டில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று மைதிலி தயங்க, ஜெய் வீட்டிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பெரிதாக பார்க்கப்படும் என அறிந்தே இருந்தார். எனவே பொறுமையாகவே இதை கையாள நினைத்திருக்க, இதற்கு வாய்ப்பளிக்காமல் ஜெய்க்கு அவர்களின் நெருங்கிய சொந்தத்தில் மத்திய அமைச்சரின் மகளை திருமணம் செய்ய நிச்சய ஏற்பாடுகள் நடக்க அவர்களிடம் பேசி புரிய வைக்க முயன்றால் அது தனக்கே எதிராகும் என்று அவர்கள் எப்படியாவது நினைத்ததை செய்யவே முயல்வார்கள் என்பதையும் அறிந்து வந்து முடிவை எடுத்தார். அது வீட்டிற்கு தெரியாமல் மணப்பது. முதலில் பயந்து தயங்கிய மைதிலியும் பிறகு ஜெய்யை இழைக்க வேண்டி வரும் என்பதால் சம்மதிக்க, சிம்பிளாக கோவிலில் வைத்து தாலி கட்டி ரிஜிஸ்டர் செய்த பின்பே இரு வீட்டிற்கும் தெரிவிக்கப்பட்டது. திருமணம் முடிந்து தன் முன் வந்து நின்ற மகளை முத்துக்குமாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனையன்களும் தந்தை சொல் கேட்டு ஒதுங்கிவிட வாசலோடு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஜெய் வீட்டிலும் இவர்கள் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை முன்பே எதிர்பார்த்திருந்ததால் கொஞ்சமும் கவலைப்படாமல் தன் காதல் மனைவியோடு வெளியேறி புது வாழ்க்கையே துவங்கினார் ஜெய். தங்களின் குடும்ப தொழிலோடு அவர் தனியாக கட்டுமான நிறுவனமும் நடத்தி வந்ததால் எதற்கும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லாமல் போனது. ஆனால் ஜெய்யின் பெற்றோர்களால் முடியவில்லை அவரை விட்டு பிரிந்து இருக்க. ஒரே மாதத்திற்குள் அவரை தேடி வந்துவிட்டனர். இருவருக்கும் அவர்கள் மேல் பெரிய கோபம் எதுவும் இல்லாததால் அவர்களை ஏற்றுக்கொள்ள இதில் ஏமாற்றம் அடைந்தது ஜெய்யின் இரு அக்காக்கள்தான். அவரை வீட்டிற்குள் சேர்க்காததால் இனி மொத்த சொத்தும் நம்ம இருவருக்கே என நினைத்து கனவு கொண்டிருக்க, ஜெய் திரும்ப வந்து அதில் மண் அள்ளி போட்டார். ஆனால் ஜெய் மாமனார் வீட்டு பக்கம் சாய்ந்து விடாமல் இருக்க அவர்கள் வாசலோடு திருப்பி அனுப்பியதை சொல்லி சொல்லி அவரின் மனதில் நஞ்சை கலந்து கொண்டே தக்க வைத்து கொள்ள முயன்றனர். அக்காக்களின் மேல் உண்மையான அன்பு கொண்ட ஜெய்யும் அவர்களின் பேச்சை நம்பினார். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அளவு வஞ்சமெல்லாம் கொள்ளவில்லை. தங்களை வேண்டாம் என்றவர்கள் தனக்கும் வேண்டாம் என்று நினைத்தார். இந்த நிலை 7 வருடத்திற்கு பிறகு மைதிலியின் தந்தை சீரியஸாக இருப்பதாக, இவரை பார்க்க ஆசைப்படுவதாகவும் தகவல் வர அழுது துடித்த மைதிலி ஜெய் தடுக்கவெல்லாம் இல்லை, அவரை அழைத்து கொண்டு சென்றார். வாசலில் காரை நிறுத்தவும் மைதிலி ஜெய்யை ஒரு பார்வை பார்க்க, நீ மட்டும் பிள்ளைகளை கூட்டிட்டு போமா என்ற அவரின் மனதை புரிந்தவராக. ஜெய்யின் பிடிவாத குணம் பற்றி நன்கு தெரிந்தவர் என்பதால் அமைதியாக 1 வயது பூர்ணியை தூக்கி கொண்டு 2 வயது பூஷிதாவை கையில் பிடித்து கொண்டும் இறங்கியவர் முன்பக்கம் அமர்ந்திருந்த 6 வயது விகான் இறங்குவதற்காக கதவை திறந்து பிடித்து, விகு இறங்குப்பா எனவும், நோ மாம் என்றான். புரியாமல் பார்த்தபடி, ஏன்பா எனவும், டாட் வராத இடத்திற்கு நானும் வரமாட்டேன் என்றான். அந்த வயதிலேயே அழுத்தம் திருத்தமாக. அதில் அதிர்ந்தவர் பாகவமாக கணவனை பார்க்க, அவனுக்கும் விருப்பம் இல்லைனா விட்டுடுமா என்றார் ஜெய். மகனுக்கு கணவனின் பிடிவாத குணம் 2 மடங்காக வந்திருப்பது தெரிந்து இனி பேசியும் பயனில்லை என்று 2 மகள்களை மட்டும் அழைத்து கொண்டு தாய் வீட்டிற்கு சென்றார். அங்கு முத்துக்குமார் மிகவும் சீரியஸாக இருந்தார். மகளை பார்த்த சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டவர் பேர பிள்ளைகளை கண்டு ஆசையாக முத்தமிட்டு சந்தோஷமடைந்தார். மைதிலி மேல் தங்களுக்கு காதல் மனம் செய்வதற்கு வந்த கோபத்தை விட சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி செய்ததற்கே கோபம் என புரிய வைத்தார். உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் தானே செஞ்சோம், அப்புறமும் நீ ஏன் எங்களை நம்பல என்றார். தமையன்களின் மைதிலியின் பதில் இல்லை. 2 நாட்களுக்கு பிறகு முத்துக்குமார் காலமாகிவிட மைதிலி அங்கேயே தங்க வேண்டிய வந்தது. அதற்கும் கூட ஜெய்யும் விகானும் வரவில்லை. அதன் பிறகு மைதிலி 2 மகன்களோடு தாய் வீடு சென்று வருவது வாடிக்கையாகி போக ஒரு முறையும் அவரை ஜெய் தடுக்கவில்லை. அவர் செல்ல வேண்டும் என்று சொன்னால் காரை டிரைவரோடு சேர்த்து அனுப்பி வைப்பார். சில நேரங்களில் விடுமுறையில் மூவரும் அங்கு தங்க நேர்வதும் நடக்கும். அப்பொழுது அவர்களின் தேவைக்காக காரும் டிரைவரும் எப்போதும் தயார் நிலையில் வீட்டில் எதிரிலேயே காத்திருப்பர். இதில் ஜெய்யும் மைதிலியும் அறியாத ஒன்று. ஜெய்யுக்கும் நடந்ததை போன்றே போதனைகள் விகானுக்கும் அவனின் அத்தைகளால் நடத்தப்பட்டு கொண்டு வந்ததும், அதனாலேயே அவன் தன் தாய் வழி உறவுகளிடம் ஒட்டாமல் ஒதுங்கி நிற்பதும், பூஷியும் பூர்ணியும் விடுமுறைக்கு தாய் மாமன்களின் வீட்டிற்கு வருவது போல் விகான் தன் அத்தைகளின் வீட்டிற்கு செல்வான். அவர்களே அவன் பிஞ்சு நெஞ்சில் இவர்களை பற்றி நஞ்சை கலந்து இருந்தனர். ஜெய்யுக்கு அவரின் சகோதரிகளின் மேல் உண்மையான பாசமும் மரியாதையும் உண்டு. தான் கொண்டுள்ளதை போன்றே உண்மையான பாசம்தான் அவர்கள் தன்மேல் வைத்திருப்பதும் என்று நினைத்து இருந்தார். அதனாலேயே அவர்களை சந்தேக கண்ணோடு பார்த்ததில்லை. இல்லை என்றால் தொழிலில் காட்டும் தன் திறமையை அவர்களிடம் உபயோகித்து இருப்பார்.
அவர்களும் தன்மேல் சந்தேகம் வராதபடி பார்த்து பார்த்து நடந்து கொண்டதால் இவருக்கு பல வருடங்களாக இது தெரிய வராமலேயே போனது. ஜெய் கேட்பார் பேச்சை கேட்டு நடக்கும் பழக்கம் இல்லை. அவர்கள் சொல்வதை கேட்டு வஞ்சத்தை வளர்த்து கொள்ள. ஆனால் அவர்கள் அதை பற்றி பேசி அந்த கோபத்தை அவர் மனம் மறந்து விடாமல் பார்த்து கொண்டனர், அவர் அறியாமலேயே. அதனாலேயே அவர்கள் தங்களை வெளியில் நிறுத்தி வாசலோடு அனுப்பிவிட்டனர் என்ற கோபம் ஜெய்க்கு நிரந்தரமாக தங்கி போனது. இவருக்கே இப்படி என்றால் ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தை தன் தந்தை மேல் பாசமுள்ள அத்தைகள் என்றும் தந்தையும் மதிப்பு கொடுக்கும் உறவென்றும் நம்பி பழகிய பிஞ்சுக்கு அவர்கள் வார்த்தைகளிலும் மனதிலும் இருப்பது நஞ்சென்று எப்படி தெரியும்? அந்த அளவிற்கு வெகு திறமையாக அவர்கள் தங்கள் உண்மை முகம் வெளிப்படாதபடி வெளியில் பொய் வேஷத்தோடு திறமையாக நடித்து கொண்டிருந்தனர். சிறு வயதில் விடுமுறைக்கோ விசேஷத்திற்கோ தாய்மாமன் வீட்டிற்கு செல்வதென்றால் குதித்து கொண்டு கிளம்பும் தங்கைகள், அதுவே அத்தை வீட்டிற்கு என்றால் உற்சாகம் இல்லாமல் வருவதை காணும் போதெல்லாம் விகுவும் இதை உண்மை என்றே நம்பினான். அந்த அளவு இவர்கள் அவர்களின் மனதை கெடுத்து வைத்திருப்பதாக நினைத்து இதுவரை ஒரு முறை கூட கண்ணால் பார்க்காத தாய்வழி சொந்தங்களின் மேல் கோபத்தையும் வெறுப்பத்தையும் வளர்த்து கொண்டான். அவன் வளர வளர அதுவும் ஆழம் விழுது போல் தளித்து வளர்ந்தது. இதில் ஜெய்யின் சகோதரிகளின் உண்மை முகம் ஓரளவுக்கேனும் தெரிந்த ஒரே ஜீவன் மைத்திலிதான். பெண்களுக்கே இருக்கும் தனித்துவமான குணமான உள்ளுணர்வு அவருக்கு உணர்த்தியது. பாதி என்றால் இவர்களின் மீதான அலட்சிய மீதி என்று அவர்களை கணித்திருந்தார். ஆனால் இதை தன் கணவரிடம் ஒரு முறையும் சொன்னதும் இல்லை என்பதை விட சொல்ல முயன்றதும் கூட இல்லை. எங்கே புகுந்த வீட்டு உறவை பிடிக்காமல் பிரிக்க பார்ப்பதாக பேர் வந்து விடுமோ என்ற பயத்தினால் ஜெய்யின் பெற்றோர் இருக்கும் போதே தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை 3 பங்காக சரியாக விகிதத்தில் பிரித்து கொடுத்திருந்தனர். அவர்களின் பங்குகள் அப்படியே தங்கள் பக்கமே வைத்துக் கொள்ள நினைத்தவர்கள் தன் தொழிலில் முதலீடு செய்து பல மடங்காக பெருகியிருந்தனர். அது ஜெய்யின் பெரிய அக்காவான ஹேமாவிற்கு 2 பெண்கள். அதில் மூத்தவள் ராஜி, விகுவை விட பெரியவள். அடுத்தவள் தியாவை இவனுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட நினைத்து ஒவ்வொரு காயாக நகர்த்தி கொண்டிருந்தார். அடுத்த அக்காவான ரமணிக்கு மூத்தவன் ஜித்தேத்தர். அவனை பூஜிதாவிற்கோ அல்லை பூர்ணிதாவிற்கோ கல்யாணம் செய்து நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ஒரு பெண்ணும் உண்டு, காமினி. இரு வீட்டில் இருந்தும் ஆளுக்கொருவரை ஜெய் வீட்டு பிள்ளைகளுக்கு ஜோடி சேர்த்து வைத்து சொத்து வெளியில் போகாமல் இருக்க திட்டம் தீட்டி கொண்டிருந்தனர். இங்கு மூத்தவன் மனோகரனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவள் அம்சா, அடுத்தவன் அரவிந்த். அருணாவிற்கு 3மே ஆண் பிள்ளைகள். மூத்தவன் முகுந்தன், அடுத்தவன் நந்தன், இளையவன் வேந்தன். மனோரஞ்சனுக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்தவள் ஆருஷா, இளையவள் ஆதிரா. மைத்திலிக்கு 3 பிள்ளைகள். மூத்தவன் விஹான், அடுத்தவன் பூஜிதா, இளையவள் பூர்ணிதா. இதில் அண்ணன் தம்பியான மனோ சகோதரர்கள் அக்கா தங்கைகளான அகிலா அகல்யாவை மணந்து கொண்டு ஒரே வீட்டில் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக 4 பிள்ளைகளுக்கும் 2 அம்மா 2 அப்பா என்பது போல் பிள்ளைகளுக்குள் எந்த வித்தியாசமும் யாரும் பார்ப்பதில்லை. பிள்ளைகளுமே அப்படித்தான், அழைப்பதும் அப்படித்தான். அருணாவும் அவர்கள் வீட்டின் அருகிலேயே 4 வீடு தள்ளி வீடு வாங்கி செட்டில் ஆகிவிட இந்த 4 பிள்ளைகளோடு அவரின் 3 பிள்ளைகளுமே ஒன்றாகவே பழகி ஓடியாடி விளையாடியே வளர்ந்தனர். அதனாலேயே அவர்களுக்குள் அப்படி ஒரு ஒற்றுமை, அன்பு, பாசம் அனைவரிடையும் இளையோடி கொண்டிருந்தது. அவ்வப்போது பூஷியும் பூர்ணியும் கூட வந்து சென்று கொண்டிருந்ததால் அந்த பாசக்கூட்டில் இணைந்து கொள்ள தவித்து நின்றது விகு மட்டுமே. இதில் அருணாவின் மூத்த மகனான முகுந்தனுக்கு மனோவின் மகளான அம்சாவை மணம் முடித்து அவர்களுக்கு நக்ஷத்ரா என்ற 4 வயது தேவதை உண்டு. இவர்கள் இப்போதுதான் முகுந்தனின் பணியின் காரணமாக தினமும் இங்கிருந்து அலைய முடியாத காரணத்தினால் OMRல் பிளாட் வாங்கி குடியேறி உள்ளனர். ஆனால் எல்லா விழா விசேஷங்களுக்கும் தவறாமல் ஒன்று கூடி விடுவர். இது லட்சுமி அம்மாளுக்கு தன் இளைய மகளை தங்களுக்கு தெரியாமல் மணந்து கொண்டதால் ஜெய் மேல் உள்ள கோபம். அனைவரும் தங்கள் துணைகளோடு கலந்து கொள்ளும் விசேஷங்களில் மைத்திலி மட்டும் தனியாக கலந்து கொள்வதில் பெற்றவரின் ஆற்றாமையாக மாறி அது இதுவரை தன் பேரனை தன் கண்ணில் காட்டவே இல்லை என்ற ஆதங்கமாக அவ்வப்போது அவரின் பேச்சில் வெளிப்படும். ஒரு கட்டத்தில் அவனாகத்தான் இங்கு வருவதை தவிர்க்கிறான் என தெரிந்து பணம் இருக்கிறவங்க தான் அவன் கண்ணுக்கு தெரிவாங்க போல என அவன் விடுமுறை நாட்களில் இங்கு வராமல் அத்தை வீடுகளுக்கு செல்வதை குறிப்பிட்டு சொல்வதோடு அவங்க அளவுக்கு நாம் இல்லை, அதான் நம்மளை எல்லாம் அவன் மதிக்க மாட்டேங்கிறான், திமிர் பிடிச்சவன் என புலம்பிக் கொண்டிருப்பார். இதில் மேலும் மகளின் மேலும் பேரனின் மேலும் உள்ள பாசமே பிரதானமாக இருக்க வார்த்தைகள் மட்டுமே ஆதகமாக வெளிப்படும்.
ஆனால் இவற்றையெல்லாம் அருகிலிருந்து கேட்டு கொண்டிருந்த ஆருவிற்கு விகு பணக்கார திமிர் பிடித்தவன், தங்களையெல்லாம் மதிக்காதவனாகவே பதிந்து போனான். ஓரளவு விவரம் புரிய துவங்கிய வயதில் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள பூஷி மற்றும் பூர்ணியிடம் விசாரிக்க, அவர்களோ தந்தைக்கு நேரமில்லாத காரணத்தால் அவர் எங்கேயும் வருவதில்லை என்றும், அண்ணா மட்டும் எப்போதும் இங்கே வர விரும்ப மாட்டான் என்றதோடு தாங்கள் இங்கு வருவதில் கூட அவனுக்கு விருப்பமில்லை என்று தங்களுக்கு தெரிந்தவற்றை அப்படியே கூறினார். அது அவள் மனதில் ஆழப்பதிந்து பின்னால் எத்தகைய விளைவை ஏற்படுத்தப் போகிறதென்பதை அறியாமல். இந்த நிலையில் விகுவிற்கு 17 வயது இருக்கும்போது தன் இரு அத்தையின் மகள்களும் தேவையில்லாமல் தன்னோடு அதிகமாக இளைவதாக அவன் மனதிற்கு பட, ஒருவேளை இது வயதின் காரணமாக தனக்கு தோன்றும் எண்ணமோ, அவர்கள் இயல்பாகத்தான் இருக்கிறார்களோ என குழம்பினான். விகு பிறப்பிலேயே ஜெய்யிடம் இருந்த அதிக புத்தி கூர்மையும் ஆளுமையையும் நினைத்ததை சாதிக்கும் குணமும் அப்படியே கொண்டிருந்தவன். அவனுக்கே உரித்தான பிரித்தாளும் திறமை, எந்த சூழ்நிலையிலே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு தான் நினைத்ததை செய்து முடிப்பது. மற்றவர்கள் இவன் என்ன செய்ய நினைக்கிறான் என யோசிப்பதற்குள் அதை செய்து சத்தமில்லாமல் முடித்திருப்பான். அதே போல தனக்கு தோன்றிய சந்தேகத்தை அப்படியே காற்றில் விடாமல், அதன் பிறகு அவர்களை ஊன்றி கவனித்ததில்தான் நினைத்தது சரியே என்பது போன்ற வித்தியாசங்கள் அவர்களிடம் வெளிப்படவே செய்தது. இதில் விஹானின் ஸ்பெஷல் என்னவென்றால், அவன் கவனிப்பது யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. மிகவும் இயல்பாக இருப்பது போலவே வெளியில் காண்பித்து கொள்பவன். அவர்களின் செயல்களை அவர்களுக்கே தெரியாமல் படம் பிடித்து கொண்டிருப்பான். அப்படி பார்த்த வரையில் பெண்களுக்குள் தன்னை யார் நெருங்குவது என போட்டி என்பது புரிய, அதற்கு அவர்களின் அம்மாக்களும் துணையிருப்பது அப்பட்டமாக தெரிந்தது. இந்த நிலையில் ஒரு நாள் எதேச்சியாக இரு அத்தைகளின் பேச்சை கேட்க நேர்ந்தது. ரமணி, உன் பையனுக்குத்தான் ஜெய் 2 பொண்ணுங்களில் ஒருத்தியை கற்றதா தானே நமக்குள்ள பேச்சு. விகுவுக்கு என் 2வது பெண்ணை கற்றதா தானே முடிவு. இப்போ என்ன உன் பொண்ணு விகு கிட்ட ஓவரா இளையிறா என ஹேமா கோபப்பட்ட. ரமணியும் அவளுக்கு விகுவை பிடிச்சிருக்கோ என்னவோ, அவனுக்கு யாரை பிடிக்குதோ கட்டிக்கட்டுமே என அசால்ட்டாக சொல்ல, ஆத்திரமடைந்த ஹேமா, எப்படி நீ உன் 2 பிள்ளைகளை வைத்தும் ஜெய் பசங்களை மயக்கி மொத்த சொத்தையும் வளைத்து போட்டுப்ப நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்பேன்னு நினச்சியா? இதுக்குத்தான் இத்தனை நாள் ஜெய்யையும் அவன் பிள்ளையையும் அவன் மாமனார் வீட்டு பக்கமே போக விடாமல் அவங்களை பற்றி இல்லாததும் பொல்லாதலும் சொல்லி தடுத்து வச்சிருந்தோமா? ஒழுங்கா நம்ம போட்ட திட்டப்படி என் பொண்ணுக்கு விகுவையும் உன் பையனுக்கு ஜெய் 2 பொண்ணுங்களில் ஒருத்தியையும் கல்யாணம் பண்ணுறதா இருந்தா சரி. இதில் எனக்கே விளையாட்டு காட்ட பார்த்த உன் பசங்களுக்கும் எதுவும் கிடைக்காம பண்ணிடுவேன். என்னை பற்றி தெரியும் இல்லை என கர்ஜித்தார். இதை கேட்டு மிரண்ட ரமணி தன் அக்காவை பற்றி நன்றாக தெரிந்ததால் அவள் இப்படி செய்யக்கூடியவள் தான் என்று தோன்ற உடனே தலைத்து போய், இல்லக்கா, இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற? நம்ம முதல்ல பிளான் பண்ணது போலவே செஞ்சிடலாம் என சமாதானத்திற்கு வர, அதன் பின் இருவரும் அடுத்து என்ன செய்வது என்று கூடி பேசி கொண்டிருக்க, இவற்றையெல்லாம் முழுதாக சற்றும் எதிர்பாராமல் விஹான் இந்த புறம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்க, ஜெய் அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த நிமிடம் இருவருமே அவர்களின் மனதை செயலையும் எண்ணி அருவருத்து போனார்கள். அப்போதே இதை எப்படி கையாள்வது என்ற முடிவையும் எடுத்தார்கள், ஒருவருக்கொருவர் தெரியாமல். அந்த 17 வயதிலே விகு அழகாக தான் அவர்களை தவிர்ப்பது அவர்களுக்கே தெரியாமல் தவிர்த்து அவர்களை தள்ளி நிறுத்தினான். அவர்கள் இவனின் விலகலை முழுமையாக இல்லாவிட்டாலும் சிறிது உணரத் தொடங்கிய போது 4 ஆண்டுகள் கடந்திருந்தது. அதற்கேற்ப இவனும் படிப்பிற்காக வெளிநாடு சென்றுவிட அழகாக மொத்தமாக அவர்களின் தொடர்பையே முடித்து கொண்டிருந்தான். அதே போல தங்கைகளும் அங்கு செல்லாமல் பார்த்து கொண்டான். ஜெய்யும் இனி பிள்ளைகளின் மேல் அவர்களின் நிழல் கூட படக்கூடாது என்று உறுதியாக இருந்ததால் அவர்களால் இவர்களை சுலபமாக நெருங்க முடியாது போனது. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளும்படி செய்யாமல் கண்டுபிடிக்கவே முடியாதவாறு இயல்பாக செய்தனர். தந்தையும் தனையனும் ஒருவருக்கொருவர் தெரியாமலும் தெரிவிக்காமலும் ஒன்று போலவே. சிறு வயதில் இருந்து பழகிய இவர்களே பொய்த்து போகவும், தங்கைகள் அதிகமாக விரும்பி செல்லும் தாய் வழி சொந்தங்களை அப்படியே நம்ப மனமில்லாமல், அவர்கள் எப்படி என்பதை அவர்கள் அறியாமல் விசாரித்து அறிந்து கொண்டவனுக்கு அவர்களின் உண்மையான அன்பும் பாசமும் நிம்மதியை தந்தது. அதன் பிறகே தங்கைகள் அங்கு செல்வதை தடை செய்யாமல் இருந்தான். அங்கு இருப்பவர்கள் அனைவரும் தன் அத்தைகள் சொன்னது போன்றவர்கள் கிடையாது, நிஜமான பாசம் கொண்டவர்கள் என்று புரிந்த பின்னும் ஏனோ அங்கு செல்லவோ அவர்களோடு பழகவோ தோன்றவில்லை விஹானுக்கு. ஆனால் சிறு வயதிலிருந்தே அவர்கள் மேல் கொண்டிருந்த கோபமும் வெறுப்பும் இடம் தெரியாமல் போயிருந்தது. விகுவிற்கு வந்தது போல் ஜெய்யுக்கும் தன் மனைவியின் உறவுகள் மேல் எந்த சந்தேகமும் வரவில்லை. அவருக்கு அவர்களை பற்றி நன்றாகவே தெரியும். தன்னை வாசலோடு திருப்பி அனுப்பி விட்டார்களே என்ற கோபம் மட்டும்தான் அவருக்கு உண்டு. சகோதரிகளிடம் தான் பாசம் என்னும் மறைத்தலில் இத்தனை வருடங்கள் உண்மையை புரியாமல் இருந்து விட்டார்.
மறுநாள் காலை இரு அன்னைகளையும் மனதிற்குள் வறுத்தெடுத்தபடியே தன் அத்தை வீட்டிற்கு வந்து இறங்கினாள் ஆரு. மாலை இங்கிருந்து இப்படியே நிச்சயம் நடக்கும் ஹாலுக்கு செல்வதால் அதற்கு தேவையான உடையிலிருந்து அனைத்தையும் எடுத்து கொண்டு வந்திருந்தனர். நால்வருக்கும் சேர்த்து அந்த பைகளை இறக்கி வைத்துவிட்டு டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைப்பதற்குள் அம்மூவரையும் விட்டுவிட்டு முதலில் வீட்டிற்குள் ஆறு நுழையவும் விஹான் வெளியில் செல்ல தயாராகி மாடியிலிருந்து இறங்கி கொண்டிருந்தவன் கடைசி படியில் கால் வைக்கவும் சரியாக இருந்தது. இருவரும் நேருக்கு நேராக ஒருவரையொருவர் பார்த்து கொள்ள முதலில் தன் பார்வையை திருப்பிக் கொண்ட ஆரு தன் பார்வையை மெல்ல சுழற்ற அங்கு மைதிலியோ பூஜியோ தென்படாமல் போக உள்ளே பார்த்தவாறே அத்தை என்றாள் மெல்லிய குரலில். எந்த பதிலும் வராமல் போகவே மீண்டும் இருமுறை மெல்ல அத்தை என்றாள். அப்போதும் எந்த பதிலும் வரவில்லை. விஹான் அலமு என அழைக்கவும் உடனே பக்காவாட்டில் இருந்து வந்து நின்ற பணிப்பெண்ணிடம் திரும்பி அம்மா கிட்ட கூட்டிட்டு போ என்றவாறே ஒரு கேலி புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தான். அவனின் புன்னகையை கண்டு மூண்ட எரிச்சலோடு அந்த பெண்ணோடு உள்ளே சென்றவள் விஹுவின் வாங்க மாமி, வாங்க பெரியம்மா என்ற அழைப்பில் நின்று திரும்பி அவர்களை அதிசயமாக பார்த்திருந்தாள். ஆஃபீஸ் கிளம்பியாச்சா விஹு என்ற அருணாவின் கேள்விக்கு, இல்லை பெரியம்மா, சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு 1/2 ஹவரில் வந்துடுவேன், இன்னைக்கு முழுவதும் இங்கேதான் என்றபடியே இயல்பாக உரையாடி கொண்டிருந்தவனை வியப்பாக பார்த்தவள் உள்ளே சென்று விட்டாள். அங்கு மைதிலி மாலைக்கு தேவையான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்க அதில் அனைவரும் ஐக்கியமாகிவிட நேரம் சென்றதே தெரியவில்லை. மாம் என அழைத்தபடி விஹு அந்த அறைக்குள் நுழையும் போது, வாவ், இவ்வளவு அழகாக நீ எப்படிடி உனக்கு மெஹந்தி போட்டுக்கிட்ட என ஆருவிடம் விசாரித்து கொண்டிருந்தாள் பூஷி. அதில் அவளையும் அவளின் கைகளையும் பார்த்தவாறே தன் தாயை அழைத்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ஃபோன் செய்ததாக கூறி சில விஷயங்களை பேசிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தவனின் பார்வை ஆருவின் கைகளில் பதிந்து விலகியது. மதிய உணவிற்கு அழைக்கவும் பூஷியின் அறையில் அரட்டை கச்சேரியில் மூழ்கியிருந்த இருவரும் இறங்கி வரும்போது அனைவரும் சாப்பிட தயாராக அமர்ந்திருந்தனர். தேவையானவற்றை மைதிலி பார்த்து பார்த்து அனைவருக்கும் பரிமாறி கொண்டிருக்க அகிலாவிற்கு அருகில் விஹானுக்கு எதிரில் பூஷியோடு வந்து அமர்ந்தாள் ஆரு. அமர்ந்தவளின் கண்ணில் உணவு மேஜையில் நடுநாயமாக வைக்கப்பட்டிருந்த அழகிய கண்ணாடி கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த ஜிலேபி படவும். ஐ, ஜிலேபி என்றெறிந்தாள் கண்கள் மின்ன சந்தோஷத்தோடு. எடுத்துக்கோட என புன்னகையோடு கூறிய மைதிலியை பார்த்து தலையசைத்தவள் எக்கி இரு கைகளிலும் அள்ளி தன் தட்டில் வைத்து கொண்டு சாப்பிட துவங்கியிருந்தாள். பின்னே அவளுக்குத்தானே தெரியும், நேற்று அத்தனை ஆசையோடு நந்து தனக்காக வாங்கி வைத்ததை சாப்பிட சென்றால் ஏமாற்றமே மிஞ்சியது. இவளுக்கு வாங்கியதைப் போலவே ஆதிக்கும் அவளுக்கு பிடித்ததை நந்து வாங்கியிருக்க அதை அவள் சாப்பிட்டது மட்டுமல்லாமல் வேந்தனோடு கூட்டு சேர்ந்து கொண்டு நந்து ஆருவிற்காக ஒளித்து வைத்திருந்ததை பங்கு போட்டு சாப்பிட்டு முடித்திருந்தாள், தன்னை விட்டு ஆறு சென்ற கோபத்தில். இதை அறிந்து ஆறு பத்திரகாளியாக மாறி இருவரையும் விரட்டி விரட்டி அடிக்க இவளை சமாதானம் செய்து தனிய வைப்பதற்குள் அனைவருக்கும் ஒரு வழியாகிவிட்டனர். அதிலும் அருணாவின் நிலை தான் மிகவும் மோசம். ஏனெனில் இது அத்தனையும் அவர் வீட்டில்தானே நடந்து கொண்டிருந்தது. சும்மாவே ஜிலேபி என்றால் அவளுக்கு உயிர். அதிலும் பிரமாதமான ருசியோடு இருந்ததை சாப்பிட்டவள், அத்தை சூப்பர் டேஸ்ட், உம்மா என உதட்டை குதித்து பறக்கும் முத்தத்தை மைதிலியை நோக்கி பறக்கவிட புன்னகை முகத்தோடு அவளை பார்த்து, இன்னும் எடுத்துக்கோடா, விஹுதான் வாங்கிட்டு வந்தான் என்றார். மைதிலி எடுத்துக்கொள் என்ற போதே இரு கைகளில் 2 எடுத்து வாயில் வைத்து கடித்தவள் அவர் சொன்ன வார்த்தையில் கடித்ததை விழுங்கவா வேண்டாமா என்பது போல முழித்து கொண்டிருந்தாள். அவள் வந்து அமர்ந்ததிலிருந்தே அவளின் அனைத்து செயல்களையும் கண்டும் காணாமல் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அவளின் இந்த செய்கையையும் உணவற்று வெறித்து கொண்டிருந்தான். அதன் பின் மெல்ல சாப்பாட்டில் கவனம் திருப்பியவள் அனைத்து ஐட்டங்களும் சைவமாக இருக்கவும் பக்கத்தில் இருந்த அகிலாவிடம் நெருங்கி, என்னம்மா இது, வெறும் இலையும் தலையுமா இருக்கு என்ன குசு குசுக்க, அவரோ இன்னைக்கு நிச்சயம் இல்லடா, அதான் சுத்தம் சைவம் என்றார். மெதுவாக அதை கேட்டு கடுப்பானவள், அதை அவங்களுக்கு தானேம்மா, எனக்கென்ன எனவும், அமைதியாக சாப்பிடு என அவளை அடக்க முயல, இதுக்கு தான் நான் ஈவினிங் வர்றேன்னு சொன்னேன் என புலம்ப, என்னத்தான் பேசினாலும் அனைவருக்குமே கேட்க, நான் வேணும்னா ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா ஆரு என மைதிலி கேட்க அதற்கு சந்தோஷமாக தலையசிக்க திரும்பியவள் தன் இரு அன்னைகளின் முறைப்பை கண்டு அப்படியே அடங்கி, இல்லத்த வேணாம் என்று விட்டு ஏதோ பெயருக்கு சாப்பிட்டு விட்டு எழுந்தாள். 4 மணிக்கு அலங்காரம் செய்ய பியூட்டி பார்லரில் இருந்த ஆட்கள் வருவதால் சிறிது நேரம் பூஜிதாவை ஓய்வெடுக்க சொல்ல சிறிது நேரம் தூங்க முயன்றவளை உறக்கம் தழுவிக்கொள்ள ஆறு மட்டுமே சோஃபாவில் அமர்ந்தபடி ஃபோனை நோண்டி கொண்டிருந்தாள். சரியாக சாப்பிடாததால் லேசாக பசிக்க வேற செய்தது. அப்போது கதவு தட்டு சத்தம் கேட்டு எழுந்து சென்று திறக்க அகிலா உள்ளே நுழைந்தார்.
தன் கைகளில் இருந்த பார்சலை ஆருவிடம் கொடுத்தவர், சீக்கிரம் யாரும் வர்றதுக்குள்ள சாப்பிடு எனவும் புரியாமல் அவரை பார்த்தபடியே வாங்கி பிரித்தவள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். அவளுக்கு பிடித்த மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 என ஒரு அருமையான காம்போவே அதில் இருக்க, தன் பெரிய அன்னையை அணைத்து முத்தமிட்டவள், அம்மானா அம்மாதான், பசியோடு இருக்கிறது தெரிந்து உணவளித்த அன்னபூர்ணியே, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க, முக்கியமாக உன் 3வது பெண் வாழ்க வாழ்க என கோஷமிட்டபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். பேச்சு குரல் கேட்டு கண்முழித்த பூஷி இவளின் அலப்பறையை கண்டு பொங்கி வந்த சிரிப்பை அவளை பார்த்திருக்க, அகிலாவோ இது எனக்கு பழக்கம்தான் என்பது போல அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அருகில் அமர்ந்திருந்தார். அகிலா கொடுத்த பிரியாணியை சாப்பிட தொடங்கியவள் ஒரு கை அள்ளி அகிலாவின் வாய் அருகே கொன்று சென்றவள், காட்டுங்க எனவும் வேணாம் என்று தலையாட்டி மறுத்தவரை வற்புறுத்தி வாயில் திணித்து விட்டு திரும்பியவள் எழுந்து அமர்ந்து சிரித்து கொண்டிருந்த பூஷியை பார்த்து காட்டு என எழவும் அவளை இழுத்து உட்கார வைத்தவர், சும்மா இருடி, அவள் இன்னைக்கு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்றார். அதன் பின்னே மதியம் பேசியது நினைவுக்கு வர, ஓ ஆமால்ல என்றாள். அதன் பின் நேரம் செல்ல பியூட்டி பார்லரில் இருந்த ஆட்கள் வந்து மணப்பெண்ணை தயார் செய்ய அவளோடு இருந்து அவள் தயாராக உதவியவள். பின் தானும் குளித்து தயாராகி கீழிறங்கி வந்தாள். அழகிய மெரூன் நிறத்தில் வெள்ளை கற்கள் கொண்டு அழகாக டிசைன் செய்யப்பட்டிருந்த லெஹங்கா அணிந்து, இதமான ஒப்பனையில் தலையில் மேல் முடியை மட்டும் எடுத்து பஃப் வைத்தது போல் கிளிப் செய்து அழகிய மேட்சிங் ஜுவல் அணிந்து இறங்கி வந்தாள். அனைவரும் தயாராக இருக்கவும் கிளம்பி செல்ல பூஜையையும் ஆர்வவையும் காரின் பின் கதவை திறந்து அமர வைத்த மைதிலி மற்றவர்களோடு வண்டியில் ஏறிக்கொள்ள இவர்கள் அமர்ந்திருந்த சீட்டின் டிரைவர் சீட்டில் ஏறி வண்டியை ஸ்டார்ட் செய்தான் விகான். அதுவரை கேஷுவலாக அமர்ந்து வளவழித்து கொண்டிருந்தவள் இதை சற்றும் எதிர்பார்க்காததால், நான் வேணும்னா அம்மாவோட வரட்டுமா பூஷி எனவும், ஏண்டி ஒழுங்கா ஃபங்க்ஷன் முடியும் வரை என் கூடவே இரு என செல்ல மிரட்டலோடு சொன்னவளை கண்டு அமைதியாகி விட்டாள். இவர்களின் உரையாடலை ரிவ்யூ மிரரில் பார்த்து கொண்டே வண்டியை செலுத்தி கொண்டிருந்தான் விகான். ஃபங்க்ஷன் ஹாலில் அனைவரும் பிஸியாகிவிட நேரம் சென்றதே தெரியவில்லை. 1 மணி நேரம் சென்றிருக்க விருந்தினர்களால் நிரம்பி வழிந்தது இடம். ஆதியும் தன் அக்கா மற்றும் அத்தான்களோடு வந்துவிட அரட்டை கச்சேரி களை கட்டியது. அவர்களோடு ஆர்வம் வந்து சேர்ந்து கொண்டாள். ஆர்வம் ஆதியும் அருகருகே அமர்ந்து பேசி கொண்டிருக்க, அப்போது அந்த பக்கமாக வந்த விகுவை ஏதோ வேலையாக அருணா விகான் என அழைத்து பேசவும், அந்த குரலில் திரும்பி பார்த்த ஆதி தன் அத்தை மகனை விழிவிரிய வியந்து போய் பார்த்திருந்தாள். அவளுமே இன்றுதான் விகானை முதலில் பார்க்கிறாள். உயரமும் அதற்கேற்ப எடையும் கொண்டு கம்பீரமும் ஸ்டைலுமாக நின்றிருந்தவனை கண்டவளுக்கு, இவன் எனக்கு அத்தானா என்பதை நம்ப முடியாமல் ஆரிவிடம் இவர்தான் மைத்திலி அத்தையோட பையனாடி என உறுதிப்படுத்தி கொண்டாள். அதன் பின்பும் அவனை பற்றியே தொணவென பேசி கொண்டிருக்க, இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை என சலிப்படைந்தவளை கண்டு, செம ஹேண்ட்ஸம் இல்லை என்றாள். அதில் நிமிர்ந்து அவனை பார்த்த ஆரு, யார் இந்த நெட்ட கொக்கா என்றாள் கடுப்புடன். ஹே போடி லூஸு, அந்த ஹைட் தான் அவருக்கு ப்ளஸ்ஸே என விகானின் ரசிகர் அணி தலைவியாக மாறி வக்காலத்து வாங்கியவளை கண்டு தலையில் அடித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள் ஆரு. அப்போதே அவளை கண்ட மைதிலி அவள் தலையில் பூ வைக்காமல் இருப்பதை கண்டு வைத்து கொள்ள சொல்லி அறைக்குள் அனுப்பினார். அங்கிருந்து பூ வைக்காமல் திரும்பி வந்தவளை கண்டு என்னவென்று விசாரிக்க, இல்லத்த அங்கே வெறும் மல்லி தான் இருக்கு என்றாள். ஆமாடா, வேற என்ன வேணும்? ரோஸ் வச்சுக்கிறியா? இரு ரூமில் இருக்கு, கொண்டு வரேன் என நகர இருந்தவரை தடுத்தவள், கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வந்தப்போ அங்கே ட்ரே ஃபுல்லாக ஜாதி மல்லி இருந்தது, அது எங்கே என்றவள் கண்டு அச்சச்சோ, அதெல்லாம் இப்போ நான் தாண்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன், இரு நான் வாங்கிட்டு வரேன் என்றபடி தடுக்க கேட்காமல் அங்கிருந்து விரைந்தார். ஆறு மீண்டும் பூஷி இருந்த அறைக்குள் சென்றுவிட சிறிது நேரத்தில் அருணா அழகாக தொடுக்கப்பட்டு இன்னும் ஒட்டாகவே மலராமல் இருந்த ஜாதி மல்லி சரத்தை கொண்டு வந்து ஆறுவிடம் நீட்டினார். கிட்டத்தட்ட 5 முழம் இருந்த பூவில் வெறும் 1/2 முழம் மட்டுமே வைத்து கொண்டவள் மணப்பெண் அழைக்கவும் அவளை அழைத்து கொண்டு மேடை ஏறினாள். அவள் அறையில் இருந்து வெளியே வந்த நொடி முதல் அவளையும் அவளின் ஒவ்வொரு அசைவையும் 2 ஜோடி கண்கள் படம் பிடித்து கொண்டிருந்தன. மேடையிலிருந்து கீழே வந்தவளை அகல்யா, ஏண்டி இந்த பூவை இன்னும் கொஞ்சம் வச்சாதா என்ன என பிடித்து கொண்டார். போமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு பூவெல்லாம் வைக்க மாட்டாங்க, நான் இப்போ வைக்கலன்னா ஏதோ உலக நாடுகளின் முக்கிய பிரச்சனையே இதுதான் என்பது போல் எல்லாம் இதையே கேள்வியாக கேட்டு என்னை கொலையாக கொன்னுடுவீங்க, அதனால்தான் அத்தைக்காக வச்சிருக்கேன் என்றவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். பின்னே அங்கேயே இருந்து யார் பாட்டு வாங்கிறது? கொஞ்சம் களைப்பாக உணர்ந்தவள் அங்கு ஜூஸ் சர்வ் செய்து கொண்டிருந்த வெயிட்டரை அழைத்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக சென்று நின்றுவிட, ஆதியும் கையில் ஒரு கிளாஸோடு வந்து அவளோடு இணைந்து கொண்டாள்.
அக்கா தங்கை இருவரும் அங்கிருப்பவர்களை பார்த்து கிண்டல் அடித்து கொண்டும் அவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகள் அது அவர்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா என்ற ஆராய்ச்சியிலும் சிலர் அணிந்திருந்த ஆடை மற்றும் அணிகலன்களை எவ்வாறு மாற்றி அணிந்திருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்றும் சுவாரஸ்யமாக விவாதித்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஆரு எனக்கு ஒரு டவுட் என்ற ஆதியை என்னவென்று போல் பார்த்தவளை கண்டு நம்ம விகு அத்தான் இருக்கார் இல்ல என ஆரம்பிக்க யாரு யாரு என்ற ஆரு இது என்னடி புதுசா என்றாள். அத்தை பையன் அத்தான் தானடி என புரியாமல் கேட்டவளை கண்டு ஆருவால் முறைக்க மட்டுமே முடிந்தது. அதை விடு, நான் டவுட்டுன்னு சொன்னேனே என சினிங்கியவளை கண்டு சிரித்தவள் என்ன டவுட் என்றாள். அது விகு அத்தான் இவ்வளவு ஹைட்டா இருக்கார் இல்ல, அவர் எப்படி கிஸ் பண்ணுவாரு என்றால் ஏதோ அதிமுக்கிய சந்தேகத்தை கேட்பது போல. இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்காத ஆரு முதலில் திகைத்தாலும் பின் அந்த கவலை உனக்கு எதுக்குடி என்றாள். ஹே ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுடி என ஆதி அதிலேயே நின்று கெஞ்சவும் பொங்கிய கோபத்தை கட்டுப்படுத்தவள் ஆஹா ஏணி போட்டு ஏறி போடி என்றால் வெறுப்பாக. அதை கேட்ட ஆதி ஆங் என விழிக்கவும் அந்த கவலை உனக்கு வேண்டாம் டியர், ஐ ஹாவ் மை ஓன் டெக்னிக்ஸ் என்று கம்பீர குரல் பின்னால் இருந்து கேட்டது. அதில் திகைத்து இருவரும் திரும்பி பார்க்க அங்கு இவர்களுக்கு வெகு அருகில் இருந்த தூணில் ஸ்டைலாக ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி விஹான் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். இவன் எங்கே இங்கே என்பது போல திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் சகோதரிகள் இருவரும். உடனே தன் பார்வையை ஆறு திருப்பிக் கொள்ள ஆதி மட்டும் எப்படி ரியாக்ட் செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். ஏனெனில் தாங்கள் பேசியதை எங்கே முழுமையாக கேட்டுவிட்டானோ, அப்படி கேட்டிருந்தால் எங்களை பற்றி என்ன நினைத்திருப்பார் என்று நொடிக்கு 100 யோசனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கேட்டதாலேயே அதற்கு தகுந்தாற்போல் பதிலளித்தான் என்று புரியாமல் முடித்து கொண்டிருக்க விஹான் நிதானமாக நான் சொல்லலாமா இதற்கான ஆன்சர் என்றான். முதலில் குறும்போடு இதற்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் எல்லா பக்கமும் தலையாட்டி வைத்தாள் ஆதி. அவளை கண்டபடியே ஒரு சிறு முறுவலோடு அப்படியே ஹிப்பை பிடித்து தூக்கி நச்சுன்னு ஒன்று கொடுத்துட வேண்டியதுதான் என்றான். அவனை கண்டு லேசாக கண் சிமிட்டியபடியே ஆறுவை விஷமம் வலியும் கண்களால் ஒரு முறை தழுவியவாறே. அதில் ஆதி திறந்தவாய் மூடாமல் அவனை பார்த்து கொண்டிருக்க ஆருவோ விழிக்கென நிமிர்ந்து அவனை முறைத்தாள். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சின்ன பொண்ணுகிட்ட எப்படி பேசுறான் பார் என மனதிற்குள் வருத்தெடுத்து கொண்டிருந்தாள். அப்போதே அவன் முதலில் டியர் என்றது நினைவு வர யாரை சொன்னான் என்ற எண்ணம் ஓடியது. ஆனால் ஆறு நிமிருவதற்குள் முன்பே தன் பார்வையை மாற்றி கொண்டவன் ஏதும் அறியாதவனைப் போல் சிறிய தோல் குழுக்களோடு அங்கிருந்து நகர்ந்தான். விகு நகர்ந்ததும் வாவ் ஆறு, விகு அத்தான் செம ஜாலி டைப் இல்ல, நான் கூட பயந்துட்டேன் என்றால் குதித்து கொண்டே ஆதி. வாயை மூடுடி குரங்கு, எல்லாம் உன்னால வந்தது என்று எரிந்து விழுந்தவள் அங்கிருந்து அகன்றாள். நிச்சயம் இனிமையாக நடைபெற்று கொண்டிருக்க இரு வீட்டாரும் மேடையில் குழுமியிருக்க அங்கே நமக்கென்ன வேலை என்பது போல் ஓர் ஓரமாக ஆறு அமர்ந்திருக்க அவள் முன் அழகிய பூங்கோத்தோடு வந்து நின்றான் புனித். ஹாய் என வசீகர புன்னகையோடு ஸ்டைலாகவும் அழகாகவும் தன் முன் வந்து நின்றவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவனின் அழகிய புன்னகையில் கவரப்பட்டு தானும் புன்னகைத்து ஹாய் என்றாள். அவன் கையில் இருந்த இருக்கையை சுட்டி காட்டி மே ஐ எனவும் எஸ் ப்ளீஸ் என சம்மதித்தாள். அருகில் அமர்ந்தவன் ஹாய் ஐ ஆம் புனித் என கையை நீட்டி ஆர்ஷா என்றபடியே கையை குலுக்கி ஆர் யூ லுக் ஏ லைக் ஏ ஏஞ்சல் என்றவனை கண்டவளுக்கு அவனின் தோற்றமும் அதிலிருந்த பணக்காரத்தன்மையும் கண்டு வழக்கமான பணக்கார வீட்டு பிள்ளைகளின் ஜோவியல் பேச்சாகவே தெரிய மெல்லிய புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தாள். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டவன் அவளை பற்றி கேட்க அவளும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். நீங்க என்ன வகையில் சொந்தம் என்ன சற்று ஆர்வம் மேலிட கேட்டவனை புரியாமல் பார்த்தவள் கல்யாண பொண்ணோட மாமா பொண்ணு என்றாள். அதை கேட்டு வலது கையை மடக்கி எஸ் என்றவன் அதுவரை இழுத்து பிடித்திருந்த மூச்சை உஃப் என வெளியிட்டவன் அப்பா நான் கூட எங்க பொண்ணோட சிஸ்டர் முறைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் என்றவனை குழப்பத்தோடு பார்க்க நான் மாப்பிள்ளைக்கு மாமா பையன் என்றான். ஓஹோ என்று மட்டுமே சொன்னவளுக்கு சுத்தமாக புரியவில்லை. ஏன் பூஷிக்கு தங்கையாக இருந்தால் என்ன என்றாள். அதை கேட்டு சிரித்தவன் அப்படி இருந்தால் எனக்கு தங்கை முருகை ஆயிருப்பீங்களே, இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு தங்கச்சியா நோ என்றான் சற்று குரலை மாற்றி சிவாஜி பாணியில். அதை கேட்டு வெடித்து சிரித்தவர் யூ ஆர் டூ ஃபன்னி என்றாள். திடீரென எழுந்தவன் தன் கையில் இருந்த பூங்கொத்தை அவளிடம் நீட்டியபடியே இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டை செலிப்ரேட் செய்ய இந்த ஏஞ்சலுக்கு என்னோட சின்ன கிஃப்ட் என்றான். அச்சச்சோ வேணாம், இது நீங்கள் அவங்களுக்காக கொண்டு வந்தது தானே என வாங்க மறுத்தவளை வேணாம்னா இன்னொன்று ஆர்டர் பண்ணிக்கலாம்
நோ இஷ்யூஸ், ப்ளீஸ் அக்செப்ட் திஸ் என வற்புறுத்த ஓரளவுக்கு மேல் மறுக்க முடியாமல் ஆறு அதை கையில் வாங்கவும் வில் யூ மேரி மீ என அழகாக ப்ரொபோஸ் செய்திருந்தான். முதலில் இதை கேட்டு திகைத்த ஆறு பின் அவன் ஏதோ விளையாடுவதாக நினைத்து மெல்ல சிரித்தாள். அவளை பொறுத்தவரை இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளைப் போல அந்த நிமிட டைம் பாஸிற்காக ஃப்ளாட் செய்வதாக நினைத்து அமைதியாக இருக்க, அப்போ நான் எதுக்கு இருக்கேன், இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு பாடவா என மனதிற்குள் புனித்தை வறுத்தெடுத்து கொண்டு நின்று இருந்தான் விஹான். இதுவே வேறு இடமாக இருந்தால் அவனை தும்சம் செய்யும் வெறியோடு நின்றிருந்தான். மேடையில் நின்றிருந்தாலும் புனித் ஆருவின் அருகில் வந்ததிலிருந்து இங்கேயே பார்த்து கொண்டிருந்த விஹான் இதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் இறங்கி வந்தான். அவனுக்கு அங்கிருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியாமல் போனாலும் இருவரும் அருகருகே அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தது எரிச்சலை தந்தது. கீழே அவன் இறங்கி இவர்களின் அருகில் வரவும் புனித் ஆருவிற்கு ப்ரொபோஸ் செய்யவும் சரியாக இருக்க, பொங்கிய ஆத்திரத்தை கைகளை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்த முயன்றவனுக்கு அவனின் செயலுக்கு சிரித்து கொண்டு அமர்ந்திருந்த ஆருவின் மேல் கண்மண் தெரியாமல் கோபம் பொங்கியது. என்கிட்ட பேச வாய் வராது இவளுக்கு, ஊரில் இருக்கிறவன் கிட்ட எல்லாம் சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா, இருடி உனக்கு இருக்கு என அவளை முறைத்து பார்த்தவன் காத்திருந்தவன் பொண்டாட்டியை இன்னைக்கு வந்து நீ தட்டிக்கிட்டு போக பார்க்கிறியா என்று புனித்தை எரித்து விடுவது போல் கண்கள் சிவக்க பார்த்திருந்தான். ஆருஷாவின் 18ஆம் பிறந்தநாள் அன்று தன் தோழிகளோடு வெளியில் சென்றிருந்தாள். அப்போது +2 படித்து கொண்டிருக்க, இதற்கு பிறகு யார் யார் எந்தெந்த பாதையில் சேர்வார்கள் என தெரியாததால் அனைத்து நண்பர்களின் பிறந்த நாளையும் இப்படி ஒன்றாக வெளியில் சென்று கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்படி பார்த்தால் இன்று ஆருவின் முறை. காலை முதல் ஒன்றாக பொழுதை சுற்றி கழித்தவர்கள் மாலை ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் அமர்ந்திருக்க, அப்போது 2 நாட்களுக்கு முன்பு தான் தன் படிப்பை முடித்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய விஹானை அழைத்து கொண்டு பூஷியும் பூர்ணியும் ஷாப்பிங் வந்திருந்தனர். ஷாப்பிங் எல்லாம் முடிந்து கிளம்புகையில் விஹு காரில் ஏறிய பிறகு பின்பக்க கதவை திறந்து ஏற முயன்ற சகோதரிகளின் கண்ணில் எதிரில் இருந்த ஐஸ்கிரீம் பார்லரில் அமர்ந்திருந்த ஆறு விழவும் விஹானிடம் சொல்லிக்கொண்டு துள்ளி குதித்தவாறு எதிர்ப்பக்கம் சென்றனர். மனதில் தோன்றிய சலிப்போடு அமர்ந்திருந்த விஹானின் பார்வை எதிர்ப்பக்கம் விழவும் இருவரையும் கண்டதும் புள்ளிமான் போல் துள்ளி குதித்து கொண்டு வந்து நின்ற ஆருவின் மேல் சுவாரஸ்யமாக படிந்தது. வெளிர் ரோஜா நிற குர்தாவும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து ஒற்றை குதிரைவாலாக தூக்கி தலையை கிளிப் செய்து கொண்டு முகத்தில் உற்சாகம் வழியே பேசி கொண்டிருந்தவள் ஏதோ கேட்க, பூஷிதாவும் பூர்ணியும் விஹானின் கார் இருந்த பக்கமாக கையை காட்டி எதுவோ சொல்வது தெரிந்தது. அதற்கு ஆருவின் ஓ என்ற பாயசிப்பு தான் தெரிந்ததை தவிர அவள் இந்த பக்கமாக திரும்பி கூட பார்க்கவில்லை. நிச்சயமாக தன்னை பற்றியே ஏதோ பேசியிருக்கிறார்கள் என்பது புரிந்தது. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் சென்று திரும்பிய தங்கைகளை அழைத்து கொண்டு கிளம்பியவனின் பார்வை அவனையும் அறியாமல் ஆருவை அழுத்தமாக தழுவி சென்றது. இதை எதையும் அறியாமல் ஆரு தன் நண்பர்களோடு சேர்ந்து கும்மாளமிட்டு கொண்டிருந்தாள். வீடு திரும்பும் வழியில் எத்தனை முயன்றும் மனதை அடக்க முடியாமல் யார் பூர்ணியாது என்று கேட்டிருந்தான். சும்மாவே ஆருவை பற்றி பேசுபவள் அண்ணனை கேட்டபின் எப்படி அமைதியாகவா இருப்பாள்? அவளும் ஆருவை பற்றி முதல் வரை புட்டு புட்டு வைத்தாள். அப்போதே அவள் தன் தாய்மாமா மகள் என்று தெரிய வர சற்றென்று தோன்றிய சுவாரஸ்யத்தோடு என் பக்கம் கை காட்டி என்னவோ சொன்னீங்களே என கேட்டான். ஓ அதுவாண்ணா, யாரோட வந்தீங்கன்னு கேட்டா, அதான் நீங்கள் வண்டியில் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொன்னோம் எனவும் அதை கேட்டு ஏன் அவள் இந்த பக்கமாக திரும்பி கூட பார்க்கவில்லை என்ற கேள்வி மனதை அரித்தது. அதன் பின் எதுவும் கேட்கவில்லை விகான். அன்று முழுவதும் ஏதோ ஒரு வகையில் அவள் முகமே நினைவு வந்து கொண்டிருந்தது. இரவு படுத்தவனால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினாலே கண்களுக்கு வந்து அழகிய ரோஜாவென சிரித்தாள். ஏ பூனைக்குட்டி, ஏண்டி என்ன இப்படி படுத்துற என புலம்பியபடியே எழுந்து அமர்ந்தவனின் மனது இதுவரை ஏற்படாத உணர்வில் சுகமாக தத்தளித்து கொண்டிருந்தது. அப்போதே அவன் மனம் சொல்லும் பாதை புரிபட தன்னை அறியாமல் அவளை செல்ல பெயர் வைத்து அழைத்ததும் புரியவும், இது என்ன, இதுவரை எத்தனை பெண்களை கடந்து வந்திருப்போம், இது என்ன யாரிடமும் தோன்றாத ஒரு உணர்வு, இது காதலா இல்லை மாமன் மகள் என்பதால் எழுந்த ஈர்ப்பா என தெரியாமல் புரியாமல் குழம்பியவனுக்கு ஒரு முறை பார்த்த, அதுவும் தூரத்தில் இருந்து பார்த்த பெண்ணின் மேல் காதல் என்பதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் கொஞ்ச காலம் இதை விட்டு பிடிக்க நினைத்தான். அப்போதும் இப்படியே தோன்றினாள். அவளுக்கே விருப்பமில்லை என்றாலும் அவள்தான் என் பொண்டாட்டி என்று முடிவெடுத்து உறங்கச் சென்றான் விஹான். ஓ மை காட்.